श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि 19ஆம் தேதி எல்லாரும் ஃப்ளைட்டில் வர வேண்டியவா, ட்ரெயினில் வர வேண்டியவா எல்லாரும் பாரத தேசத்தின் ராஜதானிக்கு சேர்ந்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் ஒரு உபன்யாசம் இருந்தது. அப்புறம் கேசரியும் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் சாப்பிட்டதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த நாள் கார்த்தால குருக்ஷேத்திரத்துக்கு கிளம்பிட்டோம். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவஹா எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ரீகேப் பண்ணி பார்த்தேன்னா 20ஆம் தேதி கார்த்தால குருக்ஷேத்திரத்துக்கு கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட அந்த ஹரியானாவில் பாதி தூரம் போனோம்னா கொஞ்சம் தூரல் விட ஆரம்பிச்சுது. தூரல் விட்ட கையோட கொஞ்சம் மழை வந்தது. முதல்ல போய் ஜோதிசருங்கிற க்ஷேத்திரம் ஞாபகம் இருக்கா? ஒரு மரத்துக்கு கீழே பகவத்கீதை உபதேசமாச்சு, ஞான சரோவரம்னு பேர். அது சேவிச்சோம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா ஞாபகம் வச்சுன்னு வரணும். அதான கையோட நேர பீஷ்ம குண்டத்துக்கு போனோம். பீஷ்ம குண்டத்தில் போய் கொஞ்சம் புரோக்ஷணம் பண்ணிட்டோம். அங்கே பீஷ்மாச்சாரியரை சரதல்பத்தில் சேவிச்சுட்டோ, அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் உபன்யாசமும் முடிச்சுட்டோ, அங்கேருந்து கிளம்பி வர வழியில் பிரம்ம சரோவர்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடம், அந்த இடத்த சேவித்தோம். அதான கையோட குருக்ஷேத்திரத்துலேருந்து கிளம்பி வந்துட்டே இருந்தோம். ராத்திரி எப்போ கிருஷ்ணர் பிறந்தாரோ மதுரா ஜென்மபூமிக்கு சேர்ந்தோம். மதுரா ஜென்மபூமியில் கோவர்தன் பேலஸ் ஞாபகம் இருக்கா? தங்கினோம். அடுத்த நாள் கார்த்தால எழுந்து மதுராவுக்கு போனோம். மதுராவில் 2 பேட்சாக போனோம். ஒரு பேட்ச் போய் கீழே கேசவதேவ் டெம்பிள்னு கீழே கேசவதேவராக இருக்கார், மேலே போய் புதுசாக கட்டின கோவிலையும் சேவிச்சுட்டு கீழே வந்தோம். அதே மாதிரி அங்கே வெளியில் ஒரு குளம்னு காமிச்சான். அந்த காலத்தில் ஜெய்ப்பூர் ராஜா கட்டினதுன்ட்டு, அதனால் குவாலியர் ராஜா க்ஷமிக்கணும். அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்தோம். 2வது பேட்சை சேவிச்சுட்டு வந்தோம். நமக்கு சேவை கிடச்சிது. எது? பெருமாள் சேவை. சாப்பிட்றதுக்கும் இன்றைக்கி சேவை தான். அதனால் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டுட்டு வந்துட்டோம். மறுபடியும் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கோகுலத்துக்கு கிளம்பினோம். கோகுலத்துக்கு போனோம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளராங்கிற விதத்தில் அங்கே ஒரே மழை. உள்ளே போனோம் நந்த பவனத்தில். அங்கே ஆச்சரியமாக எல்லோருக்கும் உட்கார்ந்த சேவை. பகவான் கேட்டு வாங்கிட்டார் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல. அதனால் கேட்டு வாங்கிக்கிறவர் அவர், ஆனால் அங்கே இருந்தவர் மிரட்டி வாங்கிட்டார். அதனால் ஏதோ பகவத் கைங்கரியம்னு வச்சுக்கணும். அதான கையோட கீழே இறங்கி வந்தோம். ஒரு பிரம்மாண்ட காட் அப்படின்னு கண்ணன் வாய் திறந்து காமிச்ச இடத்துக்கு போய் பார்த்தோம் கண்ணனை. அதை சேவிச்சுட்டு கீழே வந்தோம். ரமன் ரேத்தி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம். அங்கே யானையெல்லாம் சேவிச்சோம். இப்போது கோவிலுக்கெல்லாம் போனது வச்சுங்கோ, மிருகங்கள் என்னெல்லாம் சேவிச்சோங்கிறத தனியாக சொல்கிறேன். நாய்கள் நிறைய, மாடு நிறைய, பன்றி நிறைய, கழுதை பார்த்தோம், குதிரை பார்த்தோம், பாம்பை பார்த்தோம், ஒரு ஃபாக்ஸ் ஓடின்னு இருக்கிறத பார்த்தேடா அங்கே கோகுலத்தில், அதை பார்த்தோம். அதே மாதிரி ஒட்டகத்தை ஒரு இடத்துல பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய மிருகங்கள். அதே மாதிரி மயிலை கோவர்தன பரிக்கிரமா பண்ணும்போது பார்த்தோம். குருவி பார்த்தோம், காக்கா பார்த்தோம், புறா பார்த்தோம். அதனால் மிருகங்கள், அதெல்லாம் கிருஷ்ணரை சுற்றி மிருகங்கள்லாம் இருக்காதா, அதனால் அவாளெல்லாம் தனியாக பார்த்தோம். அதெல்லாம் முடிச்சுட்டு டக்குராணி காட்டுன்னு ஒரு இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல இருட்டில், அதாவது இருட்டை பார்த்தா என்ன தெரியுதுன்னார் பிள்ளவரங்காவலிதாசர் சொன்னாராம். இந்த இருட்டு தான் என் கிருஷ்ணரை காப்பாற்றி கொடுத்தது, அதனால் அந்த இருட்டை நான் சேவிக்கிறேன்னாராம். இருட்டு தானே மறைச்சு காப்பாற்றி கொடுத்தது கிருஷ்ணரை, இருட்டை சேவிக்கிறேன்னாராம். இருட்டில் போய் டக்குராணி காட், ராதா காட்டுன்னு சொல்கிறா, அந்த இடத்த சேவிச்சுட்டு வந்தோம். ஆச்சா, வந்துட்டோம். அடுத்த நாள் கார்த்தால கோவர்தன பரிக்கிரமா பண்ணுறதுக்குன்னு ஒரு கோஷ்டி கிளம்பினோம். நடந்தோம் 9 என்று ஆரம்பித்து 12இல் முடிந்த பரிக்கிரமாவை சுற்றி விட்டு வந்தோம். அங்கே கிரிராஜ் கோவில், கிரிராஜர் கோவிலை போய் சேவித்தோம். அதனால ஷார்ட் விட்டு அங்கேருந்து கிளம்பி விருந்தாவனத்தில் என்னெல்லாம் சேவித்தோம்? ரங்கநாத மந்திர்னு தக்ஷிண ஸ்டைல் டிரிவிடியன் ஆர்கிடெக்சரில் கட்டின அங்கே ரங்கநாதரை சேவித்தோம். உள்ள கோதாதேவி, ரங்கமன்னார், கருடன் அவளை சேவிச்சுட்டு நிருசிம்மனியும் சக்கரத்தாழ்வாரையும் சேவிச்சுட்டு ஸ்ரீனிவாச பெருமாளையும் சேவிச்சுட்டு வெளில வந்தோம். பாங்கே பிஹாரின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு கோவிலுக்கு போனோம். கூட்டம் கிருஷ்ணரை சேவிக்கிறதுக்கு கூட்டம் தான் இருக்கும். அதனால் அந்த இடத்திலும் சேவித்து விட்டு வந்தோம். ஆச்சா, அடுத்த நாள் புறப்பட்டு நம்ம அயோத்தியா நைமிஷாரண்யம் கிளம்பினோம். அன்னைக்கு சாயங்காலமே நைமிஷாரண்யம் போயிட்டோமோ? இல்லை, அயோத்தியாவுக்கு போயிட்டு தானே. அயோத்தியா காத்தால சேவிச்சுட்டா நைமிஷாரண்யம். நைமிஷாரண்யம். அதனால் நைமிஷாரண்யத்துக்கு கிளம்பினோம். அந்த நைமிஷாரண்யத்துக்கு போனோம். முழு நாள் அதில் எடுத்து
ஆச்சரியமான. ஆனால் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேதம் சொல்றது நான்யஃப் பந்தாக அயனாய வித்யதே ந அந்யஃப் பந்தா, வேற வழியே கிடையாதுங்கிறது வேதம். பெருமாளை சேவிக்கிறத தவிர்த்து, பெருமாளை சரணாகதி பண்றதை தவிர்த்து வேற வழியே கிடையாதுங்கிறது. அதனால அவனும் சொன்னான் ந அந்யஃப் பந்தாக, அவங்ககிட்ட போறதுக்கு நைமிஷாரண்யத்துக்கு போறதுக்கும் வேற வழியே கிடையாது. ந அந்யஃப் பந்தாக அயனாய வித்யதே. போய் நைமிஷாரண்யத்துல கோமதி நதியில புரோக்ஷணம் பண்ணிட்டு அடுத்தது அங்கே வியாசர் கத்தின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வியாசர் இயற்றி அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சுற்றி வந்துட்டோம். அங்கேருந்து புறப்பட்டு நேர தேவராஜர் கோவிலுக்கு போனோம். அப்புறம் அகோபில மண்டத்தில் நம்ம 43ஆம் பட்டம் தேவனார் விழா ஹரிசிங்கருடைய பிருந்தாவனத்தை சேவிச்சுட்டு ஆராதன மூர்த்தியான நிருசிம்மனை சேவிச்சுட்டு வந்தோம். ராத்திரியில் அடுத்த நாள் காலங்கார்த்தால அயோத்தியாவுக்கு சேர்ந்தோம். அயோத்தியாவில் புறப்பட்டு எங்கே போனோம்? நேர சரையு நதியில் போய் தீர்த்தாமாடிட்டோ நேர ராம் மஹல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கேருந்து ராம ஜன்மபூமி எப்படி உள்ளே போனோம் எப்படி வந்தோன்னே தெரியாது, போயிட்டே இருந்தது அது. அதனால் அங்கே போய் ராமரை சேவிச்சோம். ராம ஜன்மபூமி அயோத்தியா. அயோத்தியாவில் ததியாராதனை முடிச்சுட்டு நேர கிளம்பி நம்ம சாயங்காலம் எங்கே சேர்ந்தோம்? அலகாபாத்துக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலங்கார்த்தால புறப்பட்டு திரிவேணி சங்கமம். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான்னு சூரியன் உதிக்கிறது, சூரியனுடைய கிரணங்கள் படுறது, அந்த கிரணங்கள் கங்கை மேலேயும் தெரிக்கிறது, அதே கிரணங்கள் யமுனை மீதும் தெரிக்கிறது. யமுனை மீது தெரிக்கும் போது கலங்கலான நதியா தெரியறது, கங்கையில் தெரிக்கும் போது ஸ்பட்டிகமா தெரியறது. ரெண்டும் பிரிச்சிருக்கிற இடம் தெரியறது, ஆனா ரெண்டுமே சேர்ந்து சரஸ்வதியோடு மகாலட்சுமிக்கு திரிவேணி ஆறுதுங்கிறது தெரியறது. அதனால திரிவேணி சங்கமத்தில் சேவிச்சுட்டு நேர புறப்பட்டு சித்திரக்கூட்டுக்கு வரணும்னு நினைச்சோம். அதுவும் வந்தோம். ஆச்சரியம். ஆனா இவ்வளவு நாள் காத்து வச்ச ராமர் என்ன பண்ணிட்டார்? கிரீஷு சானூஷு ரம்சியத்தேனர் பரத்வாஜர். இந்த மலைகளுக்கு நடுவில் இருந்தாராமா, நீ உன்னையே மறந்துடுவேன்னர். என்ன அழகா மந்தாகினி நதி ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அடர்ந்த காடுகள், இன்னொரு பக்கம் பார்த்தா சத்தி அனசூயாவுடைய ஆசிரமம். ஆனால் பார்த்தேளா, ராமருக்கும் கிருஷ்ணரும் எந்த இடத்துல இருக்காளோ ஆஞ்சநேயர் அந்த காவல் வந்துடுறாங்க. எல்லா இடத்துலையும் பாருங்கோ குரங்குடைய சைன்யம், அது விடமாட்டேங்கிறது. அவளுக்கு காவல் யாம், அதனால ஆஞ்சநேய கைங்கரியம் அங்கேயே ஆரம்பிச்சுடுது. அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஹனுமான் சாலிசாவை சேவிக்கலைன்னு சொல்லாது. கடைசியாக முடிக்கும் போது ஹனுமான் சாலிசா சேவிச்சுடலாம். எல்லாத்துக்கும் சங்கிப்தமாக சொல்லிவிட்டு அந்த ஹனுமான் சாலிசாவை சேவிச்சுடலாம். அதனால் அங்கேயும் சதி அனசூயா ஆசிரமத்துலேயும் புறப்பட்டு ஒரு குகைக்கு போனோம், குப்த கோதாவரின்னு சொல்லிட்டு. ஆனோடனே ஸ்பட்டிக் ஷிலான்னு ஒரு இடத்துக்கு போனோம். அதை முடிச்சுட்டு வந்தோம். இனி காலங்கார்த்தால காஷின்னு சொல்லக்கூடிய இவ்வூர், பனாரஸ் அப்படின்னு அதுக்கு முன்பேர். சாஸ்திரத்தில் காஷி, முன்பெயர் பனாரஸ், இப்போ வாரணாசி. முக்கியமான இடம். இந்த வழியாக தான் நிறைய பேர் தில்லி கத்திலேயே போய் உட்காந்துட்டு இருக்கா. அதனால் இந்த காஷிங்கிற ஊருக்கு சேர்ந்தோம். சுதர்சன சதகத்தில் எடுக்கிறார், நின்னே வன்யேவ காஷி தவசிகி ஜட்டிலா. கிருஷ்ணரை கொல்லணும்னு வந்த ஒரு கிருத்தியை, ஒரு பூதம், இந்த பில்லி சூன்யம் அதெல்லாம் இருக்குது பாருங்க, எல்லாம் இருக்கா இல்லையான்னு உங்கள் குழந்தைகள்லாம் கேட்கும். இதுக்கு 2 விதமாகவும் பதில் சொல்லலாம். சட்டுன்னு சாஸ்திரத்தில் பில்லி சூன்யத்துக்கெலாம் இடம் இல்லை, ஆனாலும் பண்ணுற தாந்திரிக்காள் மாந்திரிக்காள்லாம் இருக்கா இன்னும் அதெல்லாம். ஆனால் இங்கே யோசிச்சு பாருங்கோ, என்ன தந்திரம் மந்திரம் பண்ணாலும் பெருமாளை வச்சு எந்த ஒரு மந்திரவாதியும் பண்ணவே மாட்டான். இந்த சிறு தேவதைகள் வச்சு தான் உட்காந்து பண்ணிகிட்டு இருப்பான். அந்த எலுமிச்சம்பழம் ஊசி கீசிலாம் வச்சு, அதெல்லாம் சத்தியமோ அசத்தியமோ நமக்கு அதெல்லாம் வேண்டாம். அதனால் நிருசிம்மனை சேவிச்சுட்டா, அதனால் பரதந்திர யந்திர மந்திரன்னு எல்லாவற்றை காட்டிலும் மேம்பட்டவர் அவர். நிருசிம்மன் நமக்குள்ளே இருந்தார்னு வச்சுங்கோ, இந்த ஆடுறது, பேய் ஆடுறது, தீச்சட்டி தூக்கிறது, நெருப்பு மேலே நடக்கிறது, குத்திக்கிறது, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம பாவங்கள் அவர் தொலைச்சி கட்டிடுவார், அவ்வளோதான். அதெல்லாம் அவர் ஒரு வழி பார்த்துப்பார். அதனால் நின்னே வன்னியவ காஷி, அந்த கிருத்தியை கிருஷ்ணரை கொல்லணும்னு வருது. சக்கரத்தாழ்வார் புறப்பட்டு சென்று கிருத்தியை துரத்தினார். கிருத்தியை இந்த ஊருக்கு சேர்ந்து தான் பாகவதத்தில் எடுக்கிறா. அதை அப்படியே எரிச்சுட்டார் சக்கரத்தாழ்வார், இந்த ஊரையே எரிச்சுட்டார். திஸ் ஹஸ் பீன் ரீபில்ட். 2 ஊர் ரீபில்ட் ஆயிருக்கு சுவாமி. ஒன்று லங்கை, யார் எரிச்சா? ஹனுமார் எரிச்சுட்டார். 2வது காஷி, சக்கரத்தாழ்வார் எரிச்சுட்டார். அதனால தான் நீங்கள் பாருங்க, சக்கரத்தாழ்வார் ஹனுமார் எப்போவுமே நீங்கள் பார்த்தேன்னா ஒரு ரேகையில் திருமண் காப்பு பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் சங்கு, கருடன் ஹனுமான், இவாள்லாம் ஒரே கோஷ்டியில் இருக்கிறவா. பெருமாளுக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஆயிடுத்து, தாயாருக்கு எதிர்ப்பாக ஏதாவது ஆயிடுத்து, எரிச்சுருவா. தாயாரை எதிர்த்தான் ராவணன், ஹனுமானான திருவடி லங்கை எரிச்சுட்டார். பெருமாளான கிருஷ்ணருக்கு தீங்கு விளைவித்தான் ஒரு கிருத்தியை, சக்கரத்தாழ்வார் காஷியை எரிச்சுட்டார். நின்னே வன்யேவ காஷி தவசிகி ஜட்டிலா.
எரிச்சுட்டாராம் சக்கரத்தாழ்வார். புதுசாக நிர்மாணம் பண்ண ஊர் இவ்வூர். அதனால் பனாரஸ் வாரணாசின்னு பேர். 7 முக்தி தரும் நகரங்கள்னு சொல்லுவா. அதில் ஒன்று காஷி. ரெண்டாவது, இந்த இடத்துல சிவபெருமான் வந்து இறந்து கிடக்கும் ஒரு சரீரத்து காதில் போய், வலது காதில் போய் சொல்லுவாராம், ராமராம ராமராமன்னு சொல்லுவாராம். ஏன்னா இது நல்ல கதிக்கு போகணும்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் புஜங்க ஸ்தோத்திரத்தை எடுக்கிறார். அப்பேற்பட்ட ஊர் காஷி. கங்கையை எல்லா இடத்துலையும் சேவிச்சிட்டோம், யமுனையை சேவிச்சோம், கோமதியை சேவிச்சோம், சரையூவை சேவிச்சோம், மந்தாக்கினியை சேவிச்சோம், தீர்த்தங்கள் பல. அதனால் எவ்வளவோ க்ஷேத்திர மகாத்மியம். ஒன்றும் ரோடு ஏன் சுவாமி இப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் போட்டு தான் தரணும். இவா போட மாட்டா ரோடு, நம்ம போட்டால் தான் உண்டு. அதனால் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் சேர்த்து ரோடை ஒன்றுத்தை போட்டு வச்சுடலாம். ஏன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதே தெற்குக்கெலாம் நாங்கள் போயிருக்கோம், ஆச்சரியமான. இப்போ பாருங்கள், நீங்கள் தெற்குக்கு போவேள், சொந்த ஊர் போவேள், போனால் தெரியும் எங்கேயோ விதேசத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். ரோடெல்லாம் பார்த்தா இதுவே நம்ம தேவையில்லை, நன்னா இருக்கேன்னு தோன்றதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாக தான் வச்சுருக்கா. என்ன பண்ணுறது, கொஞ்சம் பகவத் கிருப்பையால் அதையும் நம்ம பெருமாளை பிரார்த்திக்கணும். இதெல்லாம் ஓம் ஊர் அப்பா, அயோத்தியா உன்பூர், கோவர்தனம் உன்பூர், பிருந்தாவனம் உன்பூர், மதுரா உன்பூர், நைமிஷாரண்யம் உன்பூர், வாரணாசி உன்பூர், அலகாபாத் உன்பூர். நீ தான் இவாளுக்கு சமாஜத்தில் நல்ல வாதத்தை கற்றுக் கொடுத்து இந்த பார்ட்டியெல்லாம் கரையேற்றணும்னு அவர் சொல்லணும். ஏன்னா சமாஜத்துக்கு நல்ல வாதம் வந்து கொடுத்தனாலே அவள் அதுதான் பேர் வச்சுருக்கா. ஆனால் அந்த மாதிரி பண்ணுறாளா இல்லையான்னு தெரியல. அதனால் நல்ல சடக்கெல்லாம் போட்டு வச்சுட்டான்னு வச்சுக்கோ, அடுத்த வர பாகவதாளுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும். அப்பேற்பட்ட கணக்கோட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமாவுக்கும் அர்த்தம் சேவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம். இப்போ 39வது திருநாமம் ஆதித்யா அப்படின்னு திருநாமம். அதனால் ஸ்வயம்பூ ஷம்புஹு ஆதித்யான்னு வருது பாருங்க. இல்லை 12 வருஷம் பாண்டவாளுக்கு வனவாசம்னு அமைஞ்சுடுத்து, எக்ஸைல் 12 இயர்ஸ். அந்த காலத்தை கொடுத்தாலே 12-14 தான், 12 இயர்ஸ். அதில் ஒரு பொடி வச்சான் சகுனி. என்ன பண்ணிட்டான், 12 வருஷம் நீங்கள் வனவாசம் இருக்கோ, துரியோதனா கம்முன்று, லெட்டஸ் கீப் ஒன் செக்மேட். 13வது வருஷம் அஜ்ஞாதவாசம்னு வச்சுட்டான். ஞாத்தம்னா தெரியறது, நீங்கள் யாருன்னு தெரியறது, நீங்கள் யாருன்னு தெரியறது. அஜ்ஞாத்தம்னா நீங்கள் வந்து வேறோட வேற தரிப்பு தரிச்சுன்னு வருவேள், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது. அஜ்ஞாத்தம், டு லிவ் இன் அனானிமிட்டி இஸ் அஜ்ஞாதவாசம். ஒருவேளை கண்டுபிடிச்சுட்டான்னு வச்சுங்கோ, என்னவா திருப்பி 12 வருஷமா திருப்பி 1 வருஷமா பிடிச்சுள்ளான்னு வச்சுருக்கான். அப்போ தான் விராட்ட தேசத்தில் ராஜாவுக்கு ஒரு செஸ், முக்கியமாக செஸ் சதுரங்கம்னு சொல்லுவா. அதே சமயத்தில் தியூத்தம்னா கேம்பிளிங் கற்றுத்தரத்துக்கு யுதிஷ்டிரன் சேர்ந்தான், கங்கன் அப்படிங்கிற பேரில் சேர்ந்தான். அதே மாதிரி ரசோயாகர், எது பீமன், அவர் வந்து அவர் குக் எடுத்துட்டார். சாப்பிடவும் சாப்பிடலாம், பிச்சதை மற்றவளுக்கு கொடுக்கலாம் பாருங்க. அதனால் 1 வருஷம் ஷிகண்டியா, அதாவது அலியா இருக்கணும்னு அர்ஜுனனுக்கு சாபம் ஊர்வசி கொடுத்துருக்கா. அதனால் அந்த ஊர் தேசத்தின் ராஜகுமாரி, உத்தராங்கிற ராஜகுமாரிக்கு நாட்டியா டீச்சராக இருந்த டான்ஸ் டீச்சர், அவளுக்கு அவனுக்குன்னு சேர்த்து சொல்லணும். அதுக்கு அதுன்னு சொல்லுவா. ஆம் இது அது உது. அதனால தான் ஆழ்வார் சொல்லும்போது ஆணல்லன் பெண் அல்லன் அலா அலியும் அல்லன். ஆனால் பாடியிருக்க வேண்டியது ஆணல்லன் பெண் அல்லல் அலியும் அல்லதுன்னு பாடியிருக்கணும். அதனால் வந்தார் பிருஹன்னளா அப்படிங்கிற பேரில் வந்தார். ஆச்சா, இந்த மாதிரி நகுல சகதேவர்கள்லாம் மாடு மேய்க்கிறதுக்கும் குதிரை மேய்க்கிறதுக்கும் போயிட்டா. அந்த ஊர் ராணி சுதேஷ்னான்னு பேர். சுதேஷ்னாவுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸர் இல்லையா, நேச்சுரல்ஸ் க்ரீன் ட்ரெண்ட்ஸ்லாம் இப்போ இல்லையோன்னோ. அதனால் வந்து ட்ரெண்டு நன்னா இருக்கணும், அப்பப்போ ட்ரெண்ட். இப்போ பாருங்கோ, அது சொல்லும் போதே எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமோ, திரிவேணி சங்கம கரையில் அவன் என்ன அழகாக வாரி விடுறான். நிறைய பேருக்கு தோணிடுத்து இங்கே இருக்கலாமே இல்லையா. ராமர் வந்து சீதைக்கு பூ தான் சூட்டி வச்சார், ஆனால் இவ்விடத்தில் அவன் கோதி விட்டான் பாருங்க. என்ன அழகாக கோதி விட்டு அதில் கீழே ஒரு கிளிப்பை சேர்த்து அப்படி சக்கரம் மாதிரி பிரதிபட்ட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷணன்னு மறைச்சி அது மேலே வந்து பன் கொண்டேன்னு அந்த காலத்தில் 1970s வச்சுப்பா. அது வந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு இவா திருமுகத்துக்கு மேலே வந்து உலகம் அப்படின்னு வரும் கண்டவாட்டால், அந்த மாதிரி அவன் வச்சு என்ன அழகாக பண்ணியிருக்கான். அப்படி பண்ணுற வழுக்கு ஒருவேளை அவனை விடாமல் அவள் பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு சைரந்திரிகான்னு பேர். சைரந்திரிகையாக இருந்தாள் திரௌபதி. திரௌபதி சைரந்திரிகையாக இருக்கும்போது ராணிக்கு இருந்தால், ராணிக்கு ஒரு தம்பி கீச்சகன்னு பேர். அது சரியான வந்து ஒரு ரொம்ப நிறைய எஃப்ஐஆர்லாம் அது மேலே ஏற்கனவே ஃபைல் ஆயிருக்கு கீச்சகன். அந்த கீச்சகன் என்ன பண்ணால் ஒரு நாள் வந்து திரௌபதியை பார்த்தான். திரௌபதியை பார்த்த உடனே ரொம்ப அவள் அழகில் மயங்கி போயிட்டான். அடுத்தது திரௌபதி ஷீ நியூ இது சரியில்லையே இந்த கீச்சகனுடைய பார்வை அப்படின்னு நகர்ந்துட்டே வந்தா. ஒரு நாள் என்னாச்சு, இந்த ராணி கிட்ட போய் இந்த தமையன் சொல்லியிருக்கான், எனக்கு அந்த சைரந்திரிகா ஸ்திரீ வேணும்னு சொன்னா. அப்படிலாம் பண்ணாதப்பா, அவளுக்கு 5 கந்தர்வ
புருஷாள் இருக்கா, கொன்னுடு அவனை விட்டு யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி ஓட ஆரம்பிச்சான் கீச்சகன். மகாபாரதத்தில் யார் பின்னாடி? திரௌபதி பின்னாடி. யாரும் ப்ரொடெக்ஷனுக்கே வரல. ஏன்னா இந்த சுதேஷ்னாவுடைய ஆத்துக்காரர் விராட்ட தேசத்து ராஜா இருக்கார் பாருங்க, அது ரொம்ப வீக்கிங், அது ரப்பர் ஸ்டாம்ப் தான். நிறைய இடத்துல நம்ம பாரத தேசத்துல எப்படி நடந்திருக்கு, பிரதமராக ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் அவ பின்னாடியிலேருந்து இயக்குவா பாருங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல மாறி இருக்கு. இந்த இடத்துல ராஜா கொஞ்சம் சுமாராக இருக்கார், உள்ளேந்து இயக்குபவன் கீச்சகன். ஒன்றும் பண்ண முடியல. ஓடி போறா சைரந்திரிகாங்கிற திரௌபதி. ஐயோ ஓடி போறா, காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. பீமனால முன் வர முடியாது, அர்ஜுனனால முன் வர முடியாது. இவளுக்கு 5 பேர் இருந்ததுக்கு காரணம் என்னன்னு ஒருத்தர் கேட்டார். ஒன்றுக்கு எல்லாரும் ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இவளுக்கு ஏன் 5 பேர்னா, 5 பேர் இருந்தாலும் ஒரு பெண்ணை ரட்சிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டா, பெருமாள் தான் வருவருங்கிறதுக்கு தான் 5 பேர். பல பேர் என்ன சொல்லிடுவா, எங்கள் ஆத்துக்காரர் இருந்தார். இப்போ பாருங்க, நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறேள், மெட்ராஸ்லாம் எவ்வளோ பேர் இங்கே மெட்ராஸ்காரா வாக்கிங்லாம் போகிறேளா? கார்த்தால வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தயா திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலஹான்னு தேசிகன் சாய்ச்சா மாதிரி 2 பேரும் நடந்து போவா. காலில் வந்து ஒரு கல் இடறுது, பத்னிக்கு கல் தடுக்கிடுறது. பக்கத்து ஆத்துக்கார் பேர் சுரேஷ். சுரேஷ் அப்படின்னா கத்துவோம், அம்மான்னு தான் கத்துவோம். பக்கத்தில் வீட்டுக்காரரே இருந்தாலும் இல்லையா, கால் இடறுது, சுரேஷ் அப்படின்னா கத்துவோம், அம்மா அப்படின்னு தான் கத்துவோம். ஏன்னா கஷ்டம்னு வந்தாலும் சுரேஷ் காப்பாற்ற மாட்டார், எனக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய நாராயணன் தான் காப்பாற்றுவார்னு பெண்ணுக்கு தெரியுது. அதனால தான் 1க்கு 5 ஆத்துக்காரர் இருக்கும் போதும் அவள் கிருஷ்ணான்னு கோவிந்தாவை தான் கூட்டாளே ஒழிய யுதிஷ்டிரா பீம் அப்படின்னா கூப்பிடலை. அதனால இப்போவும் அவள் பின்னாடி அந்த கீச்சகன் ஓடி போகும்போது அவள் நினைக்கிறாளாம், ஐயோ அன்னைக்கு கிருஷ்ணா நீ வந்தியே தர்மத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு நூலையும் கொடுத்தியே, அதை நீ எங்க இருக்க போற அப்படின்னு நினைக்கும் போது வெளியில ஓடுறா. அப்போ சூரியன் தெரிகிறார். ஏன் நீதானே தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்றுன்னு பெரியாழ்வார் பாடியிருக்கார். பெருமாள் க்ஷீராப்தியில் இருக்கார், பரமபதத்தில் இருக்கார், சூரிய மண்டலத்தில் இருக்கார். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயண சரசிஜாசன சன்னிவிஷ்டா. சூரிய மண்டலத்துக்கு மத்தியவர்த்தியா இருக்கக்கூடிய நாராயணா, சூரிய நாராயணா ஆதித்யாய நமஹான்னு சொன்னாலாம். அப்போ இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள்லாம் என்ன பண்ணிட்டுதான், கீச்சக்கன் காலை நன்னா கட்டி போட்டு அவன் கீழே விழுந்துட்டானான், அவமானப்பட்டு விட்டானோன்னு. இனிமே அவள் பின்னாடி போலியாம். அதனால ஆதித்யஹாங்கிற பெருமாள் நம்மை ரட்சிப்பார். வீடெல்லாம் கட்டுறோம், மழை பெய்யறது, கியூரிங் இருக்குன்னு சொல்லுவா. ஆனால் போட்ட உடனே மழை பெஞ்சுதானே எல்லாம் கரைஞ்சுப்படும். இப்போ ஆதித்யனை வேண்டிண்டா ஒன்றும் நடக்காதாம். ஆதித்யஹாங்கிறவர் அப்படி ரட்சிப்பார். ஆதித்யோ அஸ்ய நிவாச இதி. எவன் ஒருவன் சூரியனுக்கு மத்தியவர்த்தியாயிருந்து செயல்படுகின்றானோ அவனே நாராயணன், சூரிய நாராயணன். நாங்கள் ஜனவரி மாதத்தில் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா யாத்திரா போகிறோம். இப்போ அரசாவளிங்கிற ஊர், அது பார்த்தேன்னா விசாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குது. அந்த இடத்துல சூரிய பகவானுடைய கோவில் இருக்குது. சூரியனுக்கு வெகு கோவில் நீங்கள் பார்க்க முடியாது, கொனார்க்குன்னு சொல்கிறா ஒன்றும். இது இன்னொன்று, அரசாவளிங்கிற ஊரில் சூரியன் தன்னுடைய பத்னிகளோட சேவை சாதிக்கிறார், சூரியனுடைய க்ஷேத்திரம். அதனால் இப்போ இந்த ஆதித்யஹாங்கிற திருநாமம், இந்த ஆதித்யஹாங்கிற திருநாமத்தை சொன்னால் சூரியன் ரட்சிப்பார். இன்னொன்று, இந்த காலத்தில் உங்கள் பெரியவாளுக்கெல்லாம் தெரியும், டாக்டர் கிட்ட போனால் யூ கெட் யுவர் விட்டமின் டெஸ்டட் அப்படிங்கிறான். விட்டமின் டியை பார்த்தா அது எங்கேயோ 3, 4, 2க்கு இருக்குது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், சூரியன்லேருந்து வந்தால் தான் விட்டமின் டி ப்ரொடக்ஷனுங்கிறான். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ஓடுவன பரப்பன திரிவன அதெல்லாம் சாப்பிடுங்கோ வரோங்கிறான். நமக்கு பூண்டு வெங்காயத்துக்கே வழி இல்லை, நம்ம எங்கே அது ஓடுவன பரப்பனெல்லாம் சாப்பிட்றதுக்கு முடியாது. அதனால் ஆதித்யஹாவை வேண்டிக்குங்கோ. ஃப்ரீ தாயோ 60K, அதுதான் விட்டமின் டிக்கு கொடுக்குற மெடிசன். தாயோ 60K அது உங்களுக்கு வந்துடும். அதனால் ஆதித்யாய நமஹா, ஆதித்யாய நமஹா, ஆதித்யாய நமஹா. இப்போ அடுத்தது ஆச்சரியமான ஒரு கதை. இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் நினைக்கிறீர்கள்ப்பா வீட்டுக்கு போனால் அப்பா அடி 8 நாள் இந்த துஷ்யன் செய்தர் போட்டு உபன்யாசத்தில் படுத்தி எடுத்துவிட்டார் போட்டுன்னு நீங்கள் போவேள், ஆசைப்படுவேள். வீட்டில் கரண்ட்டும் போயிடும். இப்போல்லாம் பவர் ஷார்ட்டேஜ் வேறு. இப்போ எப்போ வாட்டருக்கு மழை வரலையோ வாட்டர் பஞ்சம், வாட்டர் பஞ்சம் வந்துடுத்துனாலே சப்சிக்வெண்ட்டாக எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் வில் ஆல்சோ பி. எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான் சுவாமி. அதனால் நீங்கள் உட்காந்து வெளிச்சாலில் எல்லாம் போனோடனே வீட்டில் எப்படி ரசிச்சுட்டு போய் எதிர்க்க ஒரு தனிச்சுடரேன்னு பகவான் ஒரு கேண்டில் எரிஞ்சுருப்பார். அதுக்குள்ளே பார்த்தா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலேயே வந்ததேன்னு 19ஆம் தேதியிலேன்னு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாம உபன்யாசம் ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் இப்போ கேட்டுட்டேன்னு வச்சுங்கோ, மாடு அசை போடுறதுன்னு சொல்லுவா. வாய்ப்பு கிடைக்கும் போது கேட்டு வச்சுடணும். அப்புறம் அங்கே போய் நீங்கள் மெதுவாக ஒன்றுத்தையாக உட்காந்து. ஆதித்யஹாவுக்கு ஒரு கதை சொன்னார். என்ன சொன்னார்,
இது வரைக்கும் ஞாபகம் இருக்கும், அப்புறம் தான் ஞாபகம் இருக்காது. ஒரு கதை சொன்னாருங்கிறது ஞாபகம் இருக்கும், என்ன கதைங்கிறது தான் ஞாபகம் இருக்காது. அப்படின்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அப்போதுதான் கிட்டி நின்று உதவும்னு ஆழ்வார். பக்கத்தில் இருந்து உதவுறான். உன் குழாய், உன் குழாய்னு என்ன தெரியுறதோ? யூடியூப். உன் குழாய் யூடியூப்பில் போய் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் அக்டோபர் 2 அப்புறம் ஒன்றா பார்க்கலாம். ஏன்னா பல உபன்யாசம் நடக்கும்போது எல்லாரும் வந்து நீங்கள் ஒரு பரபிரம்ம சிந்தனையில் இருக்கீள், நாங்கள் கண்ணை மூடிண்டு ஒரு தூக்கத்தில் பரபிரம்ம சிந்தனையை போட்டுவிடுறோம் இருந்திருக்கலாம். அதனால் விட்டவாள்லாம் அங்கே போய் சேவிச்சுக்கலாம், அங்கே போய் கேட்டுடலாம். யூடியூப்பில் போய் போனேன்னா எல்லா உபன்யாசமும் இருக்கும். இதை தவிர்த்து இன்னும் மேலே சொல்லக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாம நாமாக்களும் வரும். ஒன்னொன்னுத்தையும் எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, சுலபம். அதனால் அடுத்த திருநாமம் புஷ்கராட்சகாங்கிற திருநாமம். இந்த பெண்மணிகள்லாம் இந்த மண்பானை இருக்கு இல்லையா, மண்பானையில் தயிர் மோரெல்லாம் விற்கிறது வழக்கம். பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இல்லாத காலத்தில் தயிர் வாங்குவா, வாங்கினுட்டு மோர் சிலுப்பு வாத்தில் இல்லையா. நமக்கு அப்போல்லாம் ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லாத காலத்தில் வாங்குவா. அப்போ அந்த பானைங்கிறது தினம் ஒரு பானை வச்சுக்க மாட்டா, ஒரு பழைய பானை இருக்கும், அதில் தான் தயிரும் மோரும் பண்ணி கொண்டு விற்போம். ஏன்னா புது பானையில் எடுத்தால் புதுப்பானை வாசனை அடிக்கும், அது நல்லா இருக்காது. பழைய பானையில் வச்சாதான் பானை வாசனை போய் தயிர் வாசனை மட்டும் இருக்கும். அந்த காலத்தில் கோபிகாஸ்திரிகள்லாம் பானையில் தயிர் வச்சுருப்பா. இந்த கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணணும், பானையில் இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றோம். வேண்டாம், பானையாவது விட்டுட்டு போயேண்டானா பானையும் உடைச்சுட்டு போயிடுமா. அப்போ உடைச்சிட்டு போகும்போது டேய் பின்னாடி பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவலாம் அந்த கோபிகாஸ்திரி. கிருஷ்ணர் திரும்பி பார்ப்பறான், அந்த கண் பார்வையில் மயங்கி போய் கையில் இன்னொரு பானை இருக்குது, இதை வேணாலும் உடைச்சிடுன்னு சொல்லுவலாம். ஏன்னா அவருடைய கண்ணழகு அப்பேற்பட்ட அழகாம். அதனால தான் கவி சொல்கிறார், பார்வை ஒன்றே போதுமே கள்ள பார்வை ஒன்றே போதுமே. பெருமாள் ஒரு பார்வை பார்த்தார்னா போருமா. என்ன அழகான திருக்கண்கள். திருநாள் பாடுறார், பங்கஜலோச்சன பாஹி முரரே. அவர் பார்க்கும் போதே அந்த பார்வையில இவன் சமயத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற சாமர்த்தியம் இருக்குன்னு தெரியுமோ. ಸಮಯ ನಿಖಿತಗೂ ಮಾಟಲಾಡೆನೆ ಸಾಧಿಂಚನೆ ಓ ಮನಸಾಗ ಸಾಧಿಂಚನೆ. பிரம்மாவுடைய நாசிகா துவாரத்துலேருந்து ஒரு பன்னிக்குட்டி குதிச்சுது. பன்னிக்குட்டி குதிச்சோன்னா பிரம்மாவுக்கு ரொம்ப இன்சல்ட்டாக போயிடுது இல்லையா. மூக்கில் எல்லாம் பன்னிக்குட்டி குதிச்சோன்னா எப்படி இருக்கும்? ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பெருமாள் விஷ்ணு புராணத்தை இப்படி திரும்பினாராம். மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனஹா. தாமரை கண்ணை பார்த்து தான் தெரிஞ்சுதான் ஐயோ இது நம்ம பெருமாள் பன்னிக்குட்டியாக வந்திருக்காருன்னு. அதனால் வராகமாக வந்தாலும் தாமரை கண்கள். ஷூர்பனக்க பெருமாள் அழகுல மயங்கி நிற்கிறா. லக்ஷ்மணன் மூக்கு காதை அறுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கரதூஷணாதிகள் கிட்ட ஜனஸ்தானத்தில் போறா. என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்து இந்த ஈனச்செயலை செய்துவன் யார்? அந்த காலத்து இந்த தமிழர்கள்லாம் இந்த பட்டிமன்றத்தை கேட்குற மாதிரி கேட்குறாங்க. இந்த பட்டிமன்றங்கள்லாம் பார்த்துருக்கீங்களோ? ராமன் வாலியை கொண்டது சரியா தப்பா? இது ஒரு பட்டிமன்றம். இது 3 அஷடி இந்த பக்கம் பேசும், 3 இந்த பக்கம் பேசும். வாலியே சொல்லிவிட்டான் நான் பண்ணது தப்பு. அக்யூஸ்ட் himself has agreed. சுவாமி அஜ்மல் கசாவே ஒத்துனுட்டான் நான் பண்ணது தப்பு தான். உடனே இங்கே 4 பேர் நோ 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 he could have said it wrong, we have to fight for him. பைத்தியம் தான் இந்த மாதிரி வாதம். ஏன்னா வாலியே ஒத்துனுட்டான், ஃபைல் ஹஸ் பீன் க்ளோஸ்ட், ஆர்கைவ்ஸ்க்கு போயிடுத்து சுப்ரீம் கோர்ட்டில். இந்த பக்கம் வாலியை கொண்டது சரியா தப்பா? வாலியே ஒத்துனுட்டான், இவா என்ன அட்வொகேட்டாக போகுது. அதுதான். அதனால் இந்த பட்டிமன்றங்களுக்கெல்லாம் ரொம்ப ரசிக்காதீங்க. பட்டிமன்றத்தில் கேளுங்கோ, இங்கு ரோடு சரியாக இருக்கா இல்லையா, அதுதான் பட்டிமன்றம். தலைப்பு இந்த ஃபண்ட் எங்கே போச்சு, எங்கே போச்சு, உம்மா வீட்டுக்கா இல்லாட்டா ரோடுக்கா அப்படின்னு கேட்க வைங்க. அதுதான் அவனை ஒழிய ராமரை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு என்னென்ன தகுதி இருக்குது? ஹூ ஆர் வி? நமக்கு என்ன தகுதி இருக்குது? ஏதோ ஈன பிறப்பா பிறந்த நமக்கு ஏதோ மனுஷ ஜன்மான்னு உனக்கு கிடச்சி பகவான் கொடுத்துருக்கதே பெரிய விஷயம். இல்லாட்டா நம்மளும் உட்காந்து அந்த மதுராவில் உட்காந்து அந்த பன்னிக்குட்டியோடு ஒன்றும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஏதோ பகவான் மறந்து போய் ஏதோ சின்ன புண்ணியம் இருக்குதுன்னு ஒரு மனுஷ சரீரத்தில் கொடுத்தா பெருமாளையே கேள்வி கேட்கறதுக்கு நம்ம தகுதி என்ன வந்திருக்கோ தெரியல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, கேள்வி கேட்கறது சரி, ஆனால் பொறுமையோடு ஒரு சரித்திரத்தை முழுக்க கேட்டுட்டும் கேள்வி இருந்தால் கேட்கணுமே ஒழிய ஆரம்பிக்கிறதே கேள்வியில் என்ன எப்படி? அதனால் கொஸ்டின் ஷுட் நாட் பி அட் த ஸ்டார்ட், கொஸ்டினிங் ஷுட் பி அட் த எண்ட். லிசன் நன்னா பண்ணிவிட்டு கொஸ்டின் கேட்டால் தான் அந்த கேள்விக்கு ஒரு ஞானம் இருக்கும். அதனால் இவ போய் நின்னா ஷூர்பனக்கா அப்படின்னா
உடனே கேட்டார், என் அழகான தங்கையின் மூக்கை அறுத்தது யார்? அவர் சொல்றா, தாமரை கண்ணன் ராமன் அறுத்தான். சொல்லுவேளா? ரோட்ல எவனோ ஒருத்தன் சொல்றான், அவன் இருக்கான். இப்போ சஹஸ்ரநாமம் பல பேர் சொல்லலை, அப்போ ஒரு சஹஸ்ரநாமம் வரும், அரைஞ்சான்னு வச்சுங்க, அப்போ சொல்லுவா. அதனால வெய்யும் போது வார்த்தைகள் வரணும். ஆனால் அவ சொன்னா தாமரை கண்ணன். ஏன்னா சத்ரோஹோ பிரக்யாத்த, ராமரை வெய்யணும்னு நினைக்கிறவா கூட தோத்து போயிடுவாளாம் அவன் கண்ணழகுல. அதனால தான் தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விசாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரவுங்கிறார் வால்மீகி. புண்டரீக விசாலாட்சௌ, அழகான தாமரை கண்ணா. அதனால வராக அவதாரம் எடுத்தா தாமரை கண்ணு, ராமாவதாரம் எடுத்தா தாமரை கண்ணு, கோபிகா ஸ்திரீகளுக்கு காண்பித்தது தாமரை கண்ணு. தன் அழகிய தாமரையை ஒத்த கண்களால் பக்தர்களின் மனத்தையும் உள்ளத்தையும் மகிழ வைக்கும் மயக்க வைக்கும் அவனுக்கு புஷ்கராக்ஷன்னு பேரு. 40வது திருநாமம் புஷ்கராக்ஷா. சர்வைஸ்வர்ய அசாதாரண லக்ஷணம் புண்டரீகாட்சத்வம் சங்கமயதி புஷ்கராட்சா. சர்வேஸ்வரனுக்குரிய இலக்கணமான தாமரை கண்களை உடையவர். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, யாரு பரபிரம்மம்னு சொல்றது, பேரை சொல்ல மாட்டேங்கிறது. யாருக்கு தாமரை கண்ணோ அவன் தான் பரபிரம்மங்கிறது. அதனாலதான் பெருமாளுக்கு தாமரை கண்ணன்னு பேர். அதனாலதான் செந்தாமரை கையன், செந்தாமரை கண்ணன். அதனாலதான் யார் பாடினாலும் தாமரை கண்ணன் தான் பாடுவா. பத்மநாபோ அரவிந்தாக்ஷா, அரவிந்தாக்ஷன், ராஜீவலோச்சனன், ராஜீவாக்ஷன், புஷ்கராக்ஷன், எல்லாம் அவனே. அப்பேற்பட்ட பகவானை நம்ம சேவிச்சோம். இப்போ அந்த நாமத்தை சொன்னா என்ன ஆகும்? நம் கண்ணும் அப்படி இருக்கும். நம்ம குளிர்மையான கண்ணு இருக்கணுங்கிறதுக்காக இந்த வெள்ளரிக்காயெல்லாம் தலையில கண்ணில் வச்சுக்கிறா பாருங்க. இந்த புஷ்கராக்ஷனை சொன்னாலே பூர்வமா கூலிங் எஃபெக்ட். அலுவீரா தானே, சோத்து கட்டுறாரு அதானே அலுவீரா. அலுவீராலாம் ஹிமாலயாலாம் நமக்கு கொடுக்க வேண்டாம், வியாசவரே கொடுத்துருக்காரு. ஹிமாலயாஸ்ல இருந்த வியாசர் has given அலுவீரா. ஹிமாலயா doesn't have to give அலுவீரா. அதனால புஷ்கராக்ஷாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ, புஷ்கராக்ஷாய நமஹ. You will have cool eyes. என்ன சொல்றா பாருங்க, he is a very cool person. He is cool. நீங்கள் எங்கே போனால் he is very cool அப்படிங்கிறா. இப்போ இனிமேல் ஐஸ் will become very cool. பாடி கூலுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் சொல்கிறேன். இப்போ ஐஸ் கூலுக்கு புஷ்கராக்ஷாய நமஹ. அடுத்த திருநாமம் வைஷம்பாயனர், ஒரு ரிஷி. அவர் ஒரு வாட்டி ராத்திரி என்ன பண்ணிட்டார், எழுந்துக்கும் போது இதையும் மிதிச்சு விட்டார். அப்படின்னு ஒரு சத்தம். என்னன்னு வெளிச்சம் போட்டு பார்த்தா ஒரு சிஷ்யனை மறந்து போய் காலால் மிதிச்சு அவன் செத்துப்பிட்டான். அதனால பிரம்மஹத்தி தோஷம். அதனால சிஷ்யர்களை கூப்பிட்டுட்டு ஒரு யஜ்யம் பண்ணுங்கோ இந்த தோஷம் போகிறதுக்குங்கிறார். எல்லா சிஷ்யர்களும் வரான். அப்போ யாக்ஞவல்கருங்கிற சிஷ்யர் வரார். அவர் சொல்றார், சுவாமி நான் ஒத்த பண்ணுறேன் போர், மற்றவாடெல்லாம் படுத்தாதீங்க, நான் பண்ணுறேன். இதனும் உனக்கு அவ்வளவு திமிரு, மற்றவாளெல்லாம் பண்ண விடாமல் நீ மட்டும் பண்ணுறேன். இல்லைன்னா மற்றவாளுக்கெல்லாம் எதுக்கு தொந்தரவு கொடுப்பானே, நான் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி இல்லை, எல்லாரையும் மதிக்க கற்றுக்கணும். அவர் ஒரு நியாயம் சொல்கிறார், இவர் ஒரு நியாயம் சொல்கிறார், ஆச்சாரியன் ஒரு நியாயம் சொல்கிறார், சிஷ்யன் ஒரு நியாயம் சொல்கிறார். கேட்கல. கடைசியில் யாக்ஞவல்க்கு சொல்கிறார், சரிண்ணா இன்னும் உங்ககிட்ட படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். வைஷம்பாயனன் சொன்னார், அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் நீ கற்றுக் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு போ. நான் கேட்குறேன், இவ்வளவு நாளாக நீங்கள் உபன்யாசத்தை கேட்டதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போங்கோ. நீங்கள் என்ன பண்ணுவேள்? பலவே சொல்வா, சுவாமி கேட்டிருந்தா தானே கொடுக்கறதுக்கு, நீர் என்ன கேட்டிருந்ததை கொடுங்கன்னு சொல்கிறேன், கேட்டிருந்தால கொடுக்கறதுக்கு. அதனால் இவர் சொன்னார், கேட்டிருந்தெல்லாம் கொடுத்துருங்கோ. அந்த காலத்தை எப்படின்னா தப்போ சக்தியால் வாயில் கத்துண்டதை மனசில் கத்துண்டதை வாந்தி எடுத்துடலாம். அதனால தான் சொல்லுவா, யூ ஆர் ரீடிங் எவ்ரி திங் அண்ட் யூ ஆர் கோயிங் அண்ட் வாமிட்டிங் இந்த எக்ஸாம் அப்படின்பா. வாந்தி எடுக்கிறோம் அப்படின்னா கற்றுக் கொடுத்ததெல்லாம் எழுதுகிறோன்னு அர்த்தம். சொல்கிறவா எல்லாருக்கும் யாக்ஞவல்கியருடைய ஞானம் இருக்குது. அதனால் யாக்ஞவல்கியர் சொன்னார், சரி நான் வாந்தி எடுத்துடுறேன். வாந்தி எடுத்தார். கத்துண்ட ஞானம் எல்லாம் மாம்சப்பிண்டமாக வந்தது. ஆனால் வேதம்ங்கிற சப்தம் மாம்சப்பிண்டமாக மாறி பூமியில் இருக்கப்படாதுங்கிறதுக்காக ஆச்சாரியன் என்ன சொன்னார், தேவர்களே தித்திரி பட்சிகளாக வாங்குனர். தித்திரி பட்சிகள் நான் வெஜிடேரியன் பட்சி. அது பட்சிகளில் சிலதெல்லாம் வெஜிடேரியன், சிலதெல்லாம் நான் வெஜிடேரியன். இப்போ கழுகெல்லாம் உட்காந்து நீங்கள் புளியோரை வச்செல்லாம் கழுகு பாருங்கள் சாப்பிட்றது. அது என்ன பாவம், புளியோரையை உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். அதனால் கழுகு என்ன சாப்பிடுமோ அதுதான் சாப்பிடும். இந்த தித்திரி பட்சி அப்படி. குலிங்கம்னு ஒரு பட்சி கேள்விப்பட்டிருக்கா? ஹேஸ் எனிவன் ஹர்ட் ஆஃப் திஸ் பேர்ட் கால்ட் குலிங்கா? கலிங்கா கேள்விப்பட்டிருக்கோம் சுவாமி, ஒரிசாவில் இருந்த மன்னர்கள் கலிங்கா. வாட் இஸ் திஸ் குலிங்கா? குலிங்கம்னு ஒரு பட்சி, அது மகாபாரதத்தில் வருது. தேசிகன் எடுக்கிறார். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிற வார்டுக்கெல்லாம் தேசிகனோட பெருமை தெரியும்.
தெரியாத வண்ணம் ஒன்று தெரிஞ்சுக்கோ. இஃப் தேர் இஸ் ஒன் ஆச்சாரியா இன் த வேர்ல்ட் ஹூ இஸ் கிரேட்டஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்ரரி சயின்ஸ் அண்ட் ஃபிலாசபி, நோபடி கேன் மேட்ச் வேதாந்த தேசிகன். அப்படி ஒரு காம்பீரியம் சுவாமி கிட்ட. வேதாந்த தேசிகன் தயாசதகத்தில் எடுக்கிற மாசாக சோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யா கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம் மே அப்படின்னு எடுக்கிறார். இந்த குளிங்க பட்சிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் பட்சி. அது எப்படின்னா, நம்ம ஒரு மரத்துக்கு கீழே போவோமா, அந்த மரத்து மேலே குளிங்க பட்சி இருக்குமா, நம்ம ஏதாவது என்ன காரியம் பண்ணாலும் சொல்லுமா ஜாகிரதே நோ அப்படின்னு சொல்லுமா, பண்ணாதே சாகசம் வேண்டாம், சாகசம்னா முந்திரி கொட்டைத்தனம் பண்ணாதே அப்படின்னு சொல்லும். மா சாகசம்னா சாகசம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுமா. ஆனால் அது என்ன பண்ணுமா தெரியுமோ, இந்த சிங்கம் வந்து மாம்சத்தை சாப்பிட்டுட்டு ஆன்னு கொட்டாவி விடுறதோனோ, 2 பல்லுக்கு நடுவுல மாட்டின் இருக்க மாம்சத்தை போய் சிங்கத்து வாய்க்குள்ள போய் அந்த மாம்சத்தை எடுத்துட்டு வருமா. நம்ம சாதாரண காரியம் பண்ணாலும் பண்ணாதேங்கிறது, ஆனா தான் மட்டும் பண்றது. நீர் மாதிரி தானே சுவாமி, நீங்க ஷாப்பிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நேற்று அந்த மரப்பாச்சி பொம்மையெல்லாம் வாங்கினேடோன்னு, அதுதான் கோரம் குளிங்க சகுனேரிவ சேஷ்டிதம்மே அப்படின்னு எடுக்கிறார். அதனால அந்த குளிங்க பக்ஷி அப்படி இருக்கு. இன்னொரு பட்சி தித்திரி பட்சி, அது நான் வெஜிடேரியன். ஏன்லாம் எங்களை கேட்கக்கூடாது, இதெல்லாம் உலக சிருஷ்டி. அப்படி அது என்ன பண்ணிட்டு மாம்சத்தை வந்து சாப்பிட்டு தான். மாம்சங்கிறது இங்கே என்ன, வேதம். வேத ஞானத்தை தித்திரி பட்சி சாப்பிட்டுட்டு உபதேசம் பண்ணதால் அந்த உபநிஷத்துக்கு தைத்திரிய உபனிஷத்துன்னு பேர். அடுத்தா இப்போ யாக்ஞவல்கர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டார், அவ்வளோதான். he has to start from the scratch. அதனால ஸ்கிராட்சை யார் பண்ணி வைப்பா, எது கனைக்குமோ அதுதான் பண்ணும். எது கனைக்கும், குதிரைன்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும், ஹயக்ரீவர். அதனால தான் ஹயக்ரீவர் வந்து அவதாரம் பண்ணி அந்த வேதத்தை மறுபடியும் கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஹயக்ரீவர் வரும்போது என்ன கலர்ல வருவார், வெள்ளை பரிமுக தேசிகராய் விரகால் அடியோம், வெள்ளையா வந்தார். ஒயிட் ஹார்ஸ். ஒயிட்டுக்கு என்ன சம்ஸ்கிருதத்துல சுக்ல, ஸ்வேத சுக்ல. அதனால முன்னாடி கத்துண்ட ஒரு யஜுர்வேதம் இப்போ ஒயிட்டா வந்திருக்கு. அதனால இதுக்கு பேர் என்ன, சுக்ல யஜுர்வேதம். புரிஞ்சுடுத்தா? அதனால கனைத்துங்கிறது எருமைக்கும் பொருந்தும், கனைக்குங்கிறது குதிரைக்கும் பொருந்தும். ஆனா neighing of the horse ன்னு சொல்லுவா. barking of the dog, braying of the donkey and neighing of the horse. ஹார்ஸ் இப்போ வந்து சின்ன குழந்தைகள்லாம் பண்ணும், ஏய் நாய் எப்படிமா குலைக்கும், ஓ ஓ அப்படின்னு அது காமிக்கும் பாருங்க. இன்னும் குதிரை எப்படி கனைக்கும் கேளுங்க. நாயா நமக்கு தேவை. பல பேர் வீட்டில் நாயை வச்சுன்னு படுத்துவா போட்டு, நீங்கள் தைரியமா வாருங்கோ, அது ஒன்றும் பண்ணாதும்பா, நமக்கு தெரியுது அதுக்கு தெரியறதோ. நம்ம போச்சதான் அது கத்துறது, திருடம் போச்சு அது சுவாகத்தம் கிருஷ்ணான்னு உள்ள விடுறது. நம்ம போச்சு அது நம்ம திருமுகத்தை பார்த்தா அவ்வளோ சுமாராக இருக்குது, திருட மாதிரி இருக்குது மூஞ்சி. அதனால் நம்மளை பார்த்து கத்துறது. அது என்ன தெரியுமோ, சில வீட்டுக்கெல்லாம் போனேன்னா மைத்திலி அப்படின்னு பாதிக்கோ மேலே வரும், பார்த்தா அவாத்து வீட்டு நாய். அது நமக்கு கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்துன்னு மேலே வந்து உட்காந்துக்கும். ஜூ அப்படின்பா அவ வீட்டு பொண்ணு. பாருங்க, நாய் பண்ண பாக்கியம் கூட பொண்ணு பண்ணாமல் போயிடுது. தாயாரோட பேர் பொண்ணு கிடைக்காம போயிடுது. அதனால நாய். ஆனால் வந்து சாஸ்திரம் சொல்லுது பசுவை வளர்க்கலாங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், இந்த காலத்தில் பசுவையும் வளர்க்க வேண்டாம். ஏன்னா பசுக்கெல்லாம் இடம் எவ்வளோ தேவைப்படுறது. நம்ம இருக்கிறது 8வது மாடி 9வது மாடியில், நமக்கே இடம் இருக்க மாதிரி பசுவை வேற வச்சா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஆள் வைக்க வேண்டியதாக இருக்குது. எதையுமே நம்ம வைக்க வேண்டாம் சுவாமி. அதனால் இந்த நாயெல்லாம் கொஞ்சம் விடுறது. உடனே நீங்கள் சொல்லுவேன், நாயும் ஒரு ஜந்து தானே, வாலாட்டுறது, நன்றி இருக்குது. அதுக்கு நன்றி இருக்குன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம், நமக்கு இல்லை இருக்கணும். அது டாக் இஸ் வெரி கிரேட்ஃபுல்லும்பா. நீர் இருக்கீரா, அதுதானே முக்கியம். டாகை திருப்பி போடுங்க, காடுன்னு வந்துடும். காடுக்காக டாகை விடுங்க. அதனால அப்பேற்பட்ட கனைப்பது எது, குதிரை. குதிரை எப்படி கனைக்கும், சம்ஸ்கிருதத்தை சொல்றா, ஹல 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 அப்படின்னு குலைக்கும். அதனால தான் தேசிகன் எடுக்கிறார், சமாஹாரசாம் நாம் பிரதிபதம் ருச்சாம் தாமயஜுஷாம் லயஹ பிரத்யூஹானாம் லஹரி விததிர் போத ஜலதேஹே கதா தர்பக்ஷுப்யத் கதககுல கோலா ஹலபவம் ஹரது அந்தர்த்வாந்தம் ஹயவதன. ஹயவதன யாரு, ஹயக்ரீவர். ஹேஷா ஹலஹலஹா, எங்க ஹயக்ரீவர் ஹலஹல ஹலஹலன்னு என்ன வந்தது தெரியுமோன்னு கேட்டார் தேசிகன். சாமவேதம் வந்தது, யஜுர்வேதம் வந்தது. அந்த துவனி, பகவான் செய்த துவனி சவுண்டால வேதம் வந்தது. ஏன்னா வேதமே சவுண்டு தான். அந்த எவன் ஒருவன் தான் சப்தம் சப்தித்து சப்தசாஸ்திரமான வேதத்தை கொடுத்தானோ
அவனுக்கு மகாஸ்வனஹான்னு பேர். அதனால தான் புஷ்கராக்ஷ மகாஸ்வனஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மகானு பூஜ்யஹ ஸ்வனஹ சப்தஹ யஸ்யேதி, மிகவும் உயர்ந்த சப்தங்களை தனக்கு நாமமாக உடையவர். அதனால மகாஸ்வனஹா. இந்த நாமத்தை சொன்னா என்னன்னா கற்றது மறக்காது. ஹயக்ரீவன்னாலே மறக்காம இருக்கும். ஒன்னே ஒன்று உங்க ஆத்துல இருக்க குழந்தை எடுக்கலாம், சின்ன வயசுல ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். நம்ம ஞானானந்தமயம் முதல் ஸ்லோகம் முழுக்கவே கத்துட்டாங்க. ஞானானந்தமயம் இஸ் வெரி ஈஸி. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயவதன ஹேஷா. அடுத்தா இது ரொம்ப ஈஸி. ஸ்வத சித்தம் சுத்த ஸ்படிகமணி பூபிருத் பிரதிபட்டம் சுதா சத்ரீஜீபிர்யுதிபிர் அவதாத த்ரிபுவனம் அனந்தைஹி ஸ்த்ரையந்தைஹி அனுவிஹித கேஷா அலஹலம் ஹதா சேஷாவத்யம் ஹயவதனம் இடி மகிமா கத்துட்டாங்க. அது கத்துண்டா என்ன சுவாமின்னா, அது கத்துண்டதை அது மறக்காம இருக்கும். நம்ம ஏன்னா ஒரு குழந்தைக்குன்னு அது ரொம்ப முக்கியமாச்சே. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கற்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் பகவத் அனுகிரகம். நம்மளும் முயற்சி எடுக்கணும். பல பேர் சொல்லுவா மறந்து போயிட்டது, சொல்றது என்ன பிரயோஜனம்? வீட்டுல போய் கேட்டு பாருங்க. உபன்யாசத்தை கேட்க 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 தான் ஞாபகம் இருக்கும். இப்பதான் கேட்டாச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேங்க தப்பா எதுவும் இல்லை. நான் எதுவும் என்ன உட்காந்து சொல்றா பாருங்க, மோடி இஸ் அட்வர்டைசிங் ஹிம்செல்ஃப் அப்படின்னு பல பேர் அக்யூஸ் பண்றா. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க யாரு உயர்ந்த ஆச்சாரியன் சுந்தர்குமார் அண்ணா இருக்கார், கிருஷ்ணன் சுவாமி இருக்கார், கருணாகரன் சுவாமி இருக்கார், அந்த பத்மநாபாச்சார சுவாமி இருக்கார், நிறைய பேர் இருக்கா, கிருஷ்ண பிரேமி அண்ணா இருக்கார். எல்லாருக்குமே கேளுங்க. கேட்டுட்டே இருந்தால்தான் அந்த ஞானம் ஸ்திரீகரணமாகும். இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். சும்மா ஒரு வாட்டி கேட்டுட்டேன்னு வச்சுங்க, கேட்கும்போது நன்னா இருக்கும். இது சாப்பிடும்போது நன்னா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான். சாப்பிடும்போது நன்னா இருக்குங்கிறது எது வரைக்கும் சொல்வேள்? இது வரைக்கும் தான். தொண்டைக்கு தொண்டைக்கு நன்னா இருக்குன்னு யாரா சொல்றாளோ? தொண்டைக்கு நன்னா இல்லைன்னு வேணா ஹாஜ்மோலா போட்டு பாடே ஒழிய தொண்டைக்கு நன்னா இருக்குன்னு யார்? மைசூர் பாக்கு தொண்டைக்கு போச்சு எப்படி இருக்குன்னு சொல்லாடோ? நாக்கு வரைக்கும் தான் நன்னா இருக்கும். அது நாக்கு வரைக்கும் நன்னா இருக்கிறதே ரத்தத்துல போய் என்ன பாடுபடுத்துறதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? வயிறு வரைக்கும் நன்னா இருக்குன்னு வச்சுங்கோ, 108வது திவ்ய தேசம் தான். இது வரைக்கும் 106 சிவிச்சிருக்கேள். தத்விஷ்ணோஹோ பரமம் பதமும் தான். எதுக்கு சொல்ல வந்தேன்? கேட்டுட்டே இருக்கும். மேக் இட் அ பாயிண்ட். ஒரு கார்த்தால தடிகையெல்லாம் பண்ணி முடிக்கிறேன். லேடிஸ், மென், ரிட்டையர் ஆனவாளோ வேலைக்கு போறவாளோ, இப்பெல்லாம் யந்திரங்கள் நிறைய இருக்கு. இப்பெல்லாம் பாருங்க, 10,000 பாட்டை ஒரு யந்திரத்துல போட்டுட்டு காதுல போட்டுன்னு போகலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன ஆயிட போகுது? அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. செல்ஃபோன்லேயே கேலண்டர் வச்சுக்கலாம், அலாம் வச்சுக்கலாம், பாட்டு கேட்கலாம், உபன்யாசம் கேட்கலாம். ஜிம்முக்கு போறவா இருக்கா, வாக்கிங் போறவா இருக்கா, அதை கேட்டுன்னு போங்களேன். என்ன இதுல தப்பு? அதனால கேட்டுண்டே இருக்கும். கேட்டுண்டே இருந்தாதான் ஞானம் ஸ்திரீகரணம். நம்ம லௌகீக ஞானம் CH3OH+ அதெல்லாம் போட்டு, இல்லாட்ட C6H6 பென்சீன் ரிங் ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன்ங்கிறதோ, இல்லாட்டா கான்டாக்ட் ப்ராசஸில் சல்ஃபியூரிக் ஆசிட் படித்தோங்கிறதோ, இல்லாட்டா கார்னாட் என்ஜின் ஃபிசிக்ஸில் படித்தோங்கிறதோ, மஷ்ரூம் ராக் ஸ்ட்ரக்சர் ஜாகிரஃபியில் படித்தோங்கிறதோ, சல்தனேட் ரெஜீம்ங்கிறது ஹிஸ்ட்ரியில் படித்தோங்கிறதோ, இல்லாட்டா வியாக்கரண சாஸ்திரம் ஆர்டிகல்ஸ் இன்டெஃபினெட் அண்ட் டெஃபினெட் ஆர்டிகல்ஸை கிராமரில் படித்தோங்கிறதோ, வெவ்வேறு மொழிகள், இது சொல்லி செய்யலபடை, இது குரல் நடை அப்படிங்கிறத தமிழில் படித்ததோ, எதுவுமே ஓரளவுக்கு தான் உதவும். பகவத் ஞானம்ங்கிற ஞானம் தான் கடைசி வரைக்கும் மிஞ்சம். கடைசியில செத்து கிடக்கிறவாளுக்கு பகவான் அவனுடைய திருமுகத்தை சொன்னால்தான் ருச்சி வருமே ஒழிய. ஆர்டிகல்ஸ் ஆர் இன்டு 2 types, definite articles and indefinite article. படிச்சு இவருக்கு என்ன? He doesn't need this article, he needs the article written by Vedavyasa. அதுதான் ஜான்ஹவி தோயம். ஜான்ஹவின்னு சொன்னா கங்கா, தோயம்னா நீர். வாரணாசி வரவாள் அந்த காலத்துல கங்கா சம்புன்னு வாங்குவா. கங்கா சம்பு. ஜான்ஹவி தோயம். இது ஜான்ஹவியான கங்கையின் பிள்ளையான பீஷ்மரால் கொடுக்கப்பட்ட தோயமான விஷ்ணு சஹஸ்ரநாமம். அம்மா கிட்ட போனா தண்ணீர் கிடைக்கிறது, பிள்ளை கிட்ட போனா விஷ்ணு சஹஸ்ரநாமம் கிடைக்கிறது. அதனாலதான் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா. பகவத்கீதை கொஞ்சமாவது கத்துக்கோ. முதல்ல எங்க சேவிச்சோம் பகவத்கீதை? முதல் திவ்ய தேசம் இன்னைக்கு எங்க எது சேவிச்சோம்? குருக்ஷேத்ரா. பகவத்கீதா முதல் ஊருக்கு நீ போனியே, அதையாவது கொஞ்சம் கத்துக்கோ. பகவத்கீதா கிஞ்சிதீதா. கடைசியா வாரணாசிக்கு வந்திருக்கோம். இங்க ஓடுறது எது? கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருத பியேன முராரி சமச்ச கிரியதேத்த. இது ரெண்டுத்தையும் பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னதையும், கிருஷ்ணர் வாயிலேந்து வந்தது என்ன?
பகவத்கீதை வாயிலேன்னு வந்ததுதானே பகவத்கீதை. கண்ணனுடைய வாயிலிருந்து வந்தவள் கீதை, கண்ணனுடைய திருவடியிலேந்து வந்தவள் யார்? கங்கை. அதனால்தான் திருப்பதகான்னு கேள். பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை பரம வைஷ்ணவரான பரமசிவனா தன் தலையில வாங்கிண்டார். அதனால்தான் திருப்பதகா. பிரம்மாவின் கமண்டலத்துல இருந்தவள் கங்கா. கமண்டலத்துல இருந்த கங்கை திருவிக்ரமாவதாரத்தை பாத அபிஷேகம் பண்ணது பெருமாளுக்கு. அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை வாங்கி கோவில் போனோம்னா அந்த தீர்த்தத்தை என்ன பண்ண குடிச்சிட்டோம், அதுதான் பரம வைஷ்ணவரான பரமசிவனா வச்சுண்டார். அதனால திருப்பதகா. முதல்ல பகவத்கீதா குருக்ஷேத்திரம், கங்காஜலம் வாரணாசி. கீதை பகவான் வாயிலேந்து வந்தது, கங்கை பெருமாள் திருவடியிலேந்து வந்தது. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நினைச்சுட்டா கூட கிரியத்தே தஸ்ய யமேனன சர்ச்சா, யமனோட சர்ச்சையே பண்ண வேண்டாமா. ஏன்னா நமக்கு நேர வைகுண்ட பிராப்தி தானா. அஜாமிளனுக்கு எப்படி கிடைச்சதோ, கங்கா ஜலலவ கணிகா பீத சக்ருத பியேன முராரி தமச்ச கிரியதே தஸ்ய யமேனன சர்ச்சா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். அப்பேற்பட்டவன் யார்? ஹயக்ரீவன். மகாஸ்வனஹா. மகாஸ்வனாய நமஹ. மகாஸ்வனாய நமஹ. மகாஸ்வனாய நமஹ. மகாஸ்வனாய நமஹ. மகாஸ்வனாய நமஹ. தேவகிக்கு கிருஷ்ணர் பிறந்தார். எப்போ பிறந்தார்? ராத்திரியில பிறந்தார். அத்தனை நாள் வரைக்கும் ஆல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் Z+++ செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கான் நம்ம கம்சன். எல்லாம் முழிச்சுட்டு இருக்கணும் 24/7. பாருங்க, அன்னைக்கு அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணார் யாரு? கிருஷ்ணர். நமக்கு சாரத்தியம் பண்ணவர் இந்த ரோட்ல ஓட்டின்னு வந்தாரு. ஓட்ட முடியுமா? நல்ல ரோட்ல ஓட்டுறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம் இல்லை. நம்ம ஊர்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கோம், ஹொசூர் பெங்களூர் யூ கம் அண்ட் சி அப்படிங்கிறோம். அதெல்லாம் ஓகே. இந்த ஒரு சித்திரக்கூட்டுக்கு போகிற ரோடை பார்க்கணும். ராமராலையும் நடந்திருக்க முடியாது. காட்டில் நடக்கிறது ஈஸி, இந்த ரோட்டில் நடக்கிறது கஷ்டம். ஓட்டின்னு போனா பாருங்க. அதனால எவ்வளோ கஷ்டம். அந்த பஸ்ஸே கிட்டத்தட்ட ஆடி சாய்ந்து விடும்னு தோணிடுத்து. அப்போதான் ஆச்சாரியெல்லாம் ஞாபகம் வச்சுட்டேன். ஏன்னா பரநியாசம் பண்ணிக்கும் போது சொன்னார், சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் போது வைகுண்டம் போகும்னு. கிட்டத்தட்ட வைகுண்டம் தெரிய ஆரம்பிச்சுடுத்து மறுபடியும் பூமண்டலத்துக்கு வந்துவிட்டான். ஏன்னா இன்னும் 2 யாத்திரை நாங்கள் போனோம். அதனால வந்துட்டான் பூமிக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? கிருஷ்ணர் பிறந்தார், இரவில் பிறந்தார். அப்பேற்பட்ட கிருஷ்ணர் பிறக்கும் போது 4 பேர் தான் முழிச்சுட்டு இருந்தாலும் உலகத்துல. only 4 people. தேவகி பெற்ற தாயார். ஏன்னா if the lady sleeps she cannot deliver the child naturally. You have to stay awake to deliver your child. இல்லையா? நேச்சுரல் பிரெக்னன்சில. அதனால அவ முழிச்சுட்டு இருக்கா. வசுதேவர் அப்பா இல்லையா? இது நல்ல அப்பா. அதனால அவரும் முழிச்சுட்டு இருக்கார். கிருஷ்ணர் பிறந்த குழந்தைய முழிச்சுட்டு இருக்கும் போது எப்போ பார்த்தாலும் முழிச்சுட்டு இருக்க குழந்தை, கொட்டப்பட்ட முழிச்சுட்டு இருக்க குழந்தை அது. 4வது கம்சன். ஏன்னா அவனுக்கு உள்ளுக்குள்ள பயம். டெலிவரி டேட் இன்னிக்கா நாளைக்கா, நாளைக்கா இன்னிக்கா. கஞ்சன் வயிற்றில் திருப்பாவை நெருப்பென்ன நின்ன நெடுமோலே. கம்சன் வயதுல பயம். அதனால இவ 4 பேரும் முழிச்சுட்டு இருக்கா. இது யுனிக். யுனிக்னா யுனிக் இதுதான். யுனிக்னா என்ன தெரியுமோ? ஒருத்தர் அப்படின்னு பேர். ஒருத்தர்னா தமிழ்ல ஒன்னுன்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா ஒருத்தி மகனாய் பிறந்துன்னா ஒத்திக்கு பிறந்தா. நம்மள எத்தனை பேருக்கு பிறந்தோம்? ஒத்திக்கு தானே பிறந்தோம். அந்த ஒத்தினா ஒருத்தி அல்ல. இப்போ டாக்டர் கிட்ட போறோம், மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துன்னு போறோம். சார் திஸ் இஸ் வெரி ரேர், ஒன்லி 1000 people one gets it. You have got it. பெருமையா இருக்கு. நான் 1000-ல் ஒருவன். எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் அந்த தேவகி தான் தாய். 1000-ல் ஒருத்தி. எத்தனையோ பெண்கள் இருந்தாலும் யசோதையும் வளர்த்தெடுத்தாள். 1000-ல் ஒருத்தி. எத்தனையோ இரவு இருந்தாலும் அது ஒரு தனி இரவு, ஓரிரவு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் விழித்து வளரார். அதனால வெரி யூனிக். கிருஷ்ணர் பிறந்தார். எல்லா குழந்தையும் எத்தனை கையோட பிறக்கும்? 2. இது 4ஓட பிறந்திருக்கும். பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் பிறக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் போட்டால் வரும். நம்ம பல பேர் என்னோட பிங்க் கலர் ட்ரெஸ், ப்ளூ கலர் ஜான்சன் அண்ட் ஜான்சன் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைப்பார். அதோடைய வருது மலை ஜலத்தோட வரும். அதை என்ன தொப்புள் கொடி அறுத்துட்டு அந்த செவிலித்தாயா இருக்கக்கூடிய நர்ஸ் என்ன குளிப்பாட்டிட்டு அப்படி இப்படி கொண்டு வரா படப்படான்னு. ஆனால் இது பிறக்கும் போதே பீதாம்பரத்தோட பிறந்திருக்கு. எல்லோ சில்கோட, பனாரஸ் சில்கோட பிறந்திருக்கு.
இப்பதான் ஞாபகப்படுத்தினேன் சுவாமி, போறதுக்கு டைம் கொடுத்தேடலாம். நீங்க சொல்றதெல்லாம் என்னமோ வாய்க்குரிய பேசுங்கள், டைமே கொடுக்க மாட்டேங்கிறேன், என்ன பண்றது? அதனால வந்து பெனாரஸ் சில்கோட அது குழந்தை பிறந்திருக்கு, சங்கு சக்கரத்தோட பிறந்திருக்கு. வெரி யூனிக். இது மட்டும் யூனிக் இல்லை, பிறக்கும் போது பிரம்மாவோட பிறந்திருக்கு. எங்கேயாவது அம்மா குழந்தைய பெத்தெடுக்கிற சமயத்துல பாட்டி ஆவலும், இந்த குழந்தை வளர்ந்து அப்புறம் தான் பாட்டி ஆகும். பிறக்கிற குழந்தை பாலகா, தம் அத்புதம் பாலகம். பாலகம்னா என்ன? பாலகா, பாலஹா கஹா யஸ்ய சஹா பாலகா. சம்ஸ்கிருத ஞானம் கொஞ்சம் பேசிக்கா இருக்கிற வாழ்க்கை இதை எழுதி வச்சுக்கோ, விற்பத்தி இதுதான். பாலஹா கஹா யஸ்ய சஹா பாலகா. கஹான்னா சம்ஸ்கிருதத்துல கன்னா என்ன? க. கங்கிறது ஆல்பபெட், அக்ஷரம், லெட்டர். கஹா, காக்கு பக்கத்துல 2 புள்ளி போட்ட எழுதி வச்சுக்கோங்க, பிரம்மான்னு அர்த்தம். கஹானா பிரம்மா. கஹ அஞ்சித, பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட க்ஷேத்திரம் கஹ அஞ்சித காஞ்சி. காஞ்சிக்கு எதனால பேர்? கஹா பிரம்மா. பாலஹா கஹா யஸ்ய சஹா பாலகா. எந்த குழந்தை பாலஹாலிருந்து கஹாவான பிரம்மா வந்தானோ அந்த குழந்தைக்கு பாலகஹான்னு பேரு. அதனால தேவகி பெத்தெடுக்கும் போதே பாட்டி ஆயிட்டாலும், பிள்ளையும் பார்க்கறா பேரனையும் பார்க்கறா. வெரி யூனிக். தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதார்யுதார்யுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதி சௌபகம் மகார்ஹவைதூர்ய கிரீட குண்டலத்விஷ பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சி கத கங்கணாதிபிர் விரோச்சமானம் வசுதேவமைக்ஷத. வசுதேவர் பார்த்தார், தேவகி பார்த்தா. யாரை பார்த்தா? பிள்ளைய பார்த்தா. பிள்ளையோட சேர்ந்து யாரை பார்த்தா? பிரம்மாவை பார்த்தா. பிரம்மா யாரு? யாரு? தேவகிக்கு யாரு? பேரன். அதனால்தான் பிரம்மா வந்து தேவகியை பாட்டின்னு தான் கூப்பிடுவார். பாட்டி வெக்கேஷன், வெக்கேஷன்னா பாட்டி ரவை உருண்டையெல்லாம் பண்ணி வைப்பாடுவோம், தேவகி தான் பண்ணி வைப்போம் பிரம்மாவுக்கு. ஓகே, அதெல்லாம் ஆகட்டும். அதரின்லா, ஏன்னா ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் மகாலட்சுமியோட பிறந்திருக்கார். அதனால பெருமாள் எப்போ இருந்தாலும் பிள்ளையோட இருக்கார், எப்ப இருந்தாலும் பத்னியோட இருக்கார், எப்பவுமே யுவாவா இருக்கார். ஏன்னா அவருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அநாதி நிதனம். இதை நாம புரிஞ்சு கொடுத்தா, ஆதியும் அந்தமும் இல்லாதவ யங்கா இருப்பா. நம்ம பிறப்புன்னு ஒண்ணு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அடுத்த யாத்திரையில பார்ப்பேன் அடியனுடைய தாடியில ஒண்ணு வெள்ளையா இருக்கும், உங்க பல பேர் முடி கொஞ்சம் தும்பப்பூ மாதிரி ஆகியிருக்கலாம், நீங்க எதுவும் பூசாமல் இருந்தால். நீங்க மாட்டுக்கு அது மேல உட்காந்து வர்ணங்கள்லாம் பூச ஆரம்பிச்சிடுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு தெரியாது இவா என்ன நித்திய யோகா சாஸ்திரஹா துருவஹான்னு இருக்காளே. அப்படியே நேச்சுரல், இஃப் யூ ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி ஐ கேன் see a bunch of gray hair next time, இல்லையா? ஆனா பெருமாளுக்கு அது இருக்காது. இப்ப நீங்க போய் பார்த்தசாரதியை சேவிக்கிறேன், கொஞ்சம் கழந்தட்டிட்டு மூஞ்சி இருக்கு, அது பழைய நிகுன்னு இருந்த மூஞ்சி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்னைக்கு பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கார். அநாதி நிதனம் விஷ்ணு. இதை படிச்சா என்ன இருப்பேன்? நீங்க ஒரே யங்காயிடுவேன். பாருங்க, இன்னைக்கு வெறும் பியூட்டி டிப்ஸ் தான் இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்ணுக்கு முதல்ல புஷ்கராட்சன்னு சொல்லிவிட்டேன், இப்போ அநாதி நிதனம். இப்போ உடம்புக்கே நீங்க எப்போ பார்த்தாலும் எவர் யங்கா இருக்கேன், எவர் யூத் ஃபேஷியல்னு ஒன்று விற்கிறா பாருங்க, யூஆர் ஆல்ரெடி எவர் யூத். நீங்க அப்படியே கிளீனா இருப்பேன். அதனால இந்த நாமம் சொன்னா அநாதி நிதனாய நமஹா. இந்த தால 2 இருக்கு, 2 தாவும் இதுல வருது, சின்னதா பெரியதா. அநாதி நிதனாய நமஹா, மாத்தி சொல்லப்படாது. அநாதி நிதனாய நமஹா, அநாதி நிதனாய நமஹா, அநாதி நிதனாய நமஹா, அநாதி நிதனாய நமஹா, அநாதி நிதனாய நமஹா. அடுத்தது இன்னும் 3 திருநாமம், 45ஓட நிறுத்திக்கிறேன். 45, 43rd திருநாமம். எல்லாம் நீங்க கதையை மேலோட்டமா எழுதி வச்சுக்கோங்க, யூடியூப்ல போய் எழுதி வச்சுக்கலாம். மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா, நீங்க உடனே நினைக்காதீங்க மற்ற உபன்யாச காலெல்லாம் சொல்லிட்டு போறேன், நீர் என்ன சுவாமி எங்களை வேலை வாங்குறீ, சம்பாவனை உமக்கு பண்ணிவிடுறா, நீர் உட்காந்து எங்களை எழுதி சொல்லி. அதுக்கு இல்லை,
நீங்கள் எழுதி வச்சுட்டேன்னா உங்கள் பேரன் பேத்திக்கு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா வீடு வீடாக வந்து உங்கள் பேரன் பேத்திக்காக உட்காந்து உபன்யாசம் பண்ண முடியும்? அதுதான் உட்காந்து கேட்டு விட்ருதா. தாத்தா பாட்டி சொன்னால் கேட்கும். ஏன்னா தமிழில் சொல்லுவா, தில்லிக்கு ராஜான்னாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. அதனால பாட்டி சொன்னால் குழந்தைகள்லாம் கேட்கும். அதனால லேர்ன். ஸ்டோரி டெல்லிங் இஸ் அன் ஆர்ட். வை கான்ட் யூ லேர்ன் த ஆர்ட் நோ? எனக்கு அதெல்லாம் வராதுன்னு சொல்லாதீங்க, வரும். நீங்கள்லாம் எவ்வளோ இந்த பஸ் ஜேர்னி எல்லாம் தாங்கியிருக்க, ஒரு கதை சொல்கிறது என்ன பெரிய விஷயமா? மேலுக்கும் கீழுக்கும் போயிட்டு வந்தேள். என்ன பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் உடனே வெளியில நினைக்காதீங்க, வெளியில் போயிருந்தா எத்தனை நாள் கீழே வந்திருக்க முடியாதே. பஸ்ஸுக்குள்ளே மேலேயும் கீழையும் போயிட்டு வந்தேள். அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமா உங்களுக்கு கதை சொல்கிறதெல்லாம்? கதையை சொல்ல எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப சுலபம். அடுத்தது 43. இனிமேல் உங்கள் வீட்டில் போய் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஏதாவது உங்கள் ஊர்பிடி, பல பேருக்கு ஊர் பிடிக்கும், 2 ஊர்பிடிகளுக்கு ஆகாது, நாத்தனார்களுக்கு ஆகாது, இந்த மாதிரி இருக்கவெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க. யூனோ வாட் அநாதி நிதனாய நமஹா மீன்ஸ்? எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லுங்க. என்னம்மா பேசுகிறாரு, ஞானம் வந்துடுத்துன்னு நினைப்பாங்க. இது கதையை சொல்லி பாருங்கள் சுவாமி, எல்லாம் எஃபெக்டே தனியாக இருக்கும் பாருங்க. 43ஆம் திருநாமம் சத்தியவத்தின்னு ஒத்தி இருந்தா. அவள் கதையை முன்னாடியே பார்த்துருக்கோம். மத்ஸ்யகந்தின்னு பேர் அவளுக்கு. சத்தியவதி பிலாங் டு ஃபிஷர்மேன்ஸ் கம்யூனிட்டி. நீங்கள் மேங்களூர்லேருந்து உடுப்பி போகும்போது ரோடுக்கு 2 பக்கமும் மத்ஸ்யாவதாரம் உழலும் காய வச்சிருப்பான். அது கந்தம் வரும். அந்த கந்தத்தை சேவிச்சாலே போகும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கெல்லாம் பேர்லாம் தமிழில் வச்சுருக்கா, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவள் இவள். அவள் அப்பா வந்து ஃபிஷர்மேன், ரொம்ப பெரிய பிஸ்னஸ் நடத்தி வச்சுருக்கார். சத்யவதி ஃபிஷரிஸ் அப்படின்னு வச்சுருக்கார். ஃபிஷரிஸ் அண்ட் கோ மெசர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கார். அதெல்லாம் பெரிய கம்பெனி. அந்த சத்யவதி வந்து ஃப்ரீ டைமில் வந்து போட் ஓட்டுருவோம். போட் நம்ம நேற்றெல்லாம் போயிட்டு வந்தோமே, போட்டில் அவன் என்ன அழகாக ஓட்டினா, அந்த மாதிரி ஓட்டுருவோம். ஆனால் அவள் வீட்டிலேருந்து எப்போவுமே இருக்கிறதுனால அவள் சட்டையெல்லாம் எப்போவுமே மீன் நாத்தம் அடிக்கும், துர்நாற்றம் அடிக்கும். ஆனால் ரொம்ப படப்படான்னு இருப்போம் பார்க்கறது. பராசர முனி ஒரு வாட்டி வந்தார். அவளை பார்த்தோன்னு சொன்னார், என்னம்மா இந்த மாதிரி நீ இவ்வளோன்னா கைங்கரியம் பண்ணுற எனக்கு ஃப்ரீ. அவள் என்ன பண்ணிவிட்டா, இங்கேருந்து அந்த கரைக்கு அவரை ஃப்ரீயாக கொண்டு விட்டா. வாட் ஷுட் ஐ பே? ஐ வில் கிவ் யூ இன் கேஷ் ஆர் கைண்ட் அப்படின்னார். நோ நோ, யூ ஜஸ்ட் பி கைண்ட் டு மீ, தட் இஸ் மோர் தென் எனஃப். நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் இன் கேஷ் ஆர் கைண்ட். ஐ டோன்ட் அக்செப்ட் எனிதிங் ஃபார் ஃப்ரீமா. அவருடைய பாலிசி அவ்வளோதான், ஃப்ரீயான அதிகம் வாங்கிக்க மாட்டேன். மாத்தியில் இருக்கார். நம்ம ஊர்லலாம் ஹார்லிக்ஸ் பாட்டிலுக்கு ஒரு பென் ஃப்ரீமா. ஹார்லிக்ஸ் பாட்டில் 200 ரூபா. இந்த பென்னு ஒரு வரி எழுதினா நின்றுட்டோம், ₹1 அது. அந்த மாமி விட மாட்டா, ஃப்ரீன்னு போட்டிருக்க, பெண்ணை கொடுங்கோம்பா. பெண்ணை எடுத்துக்கிட்டு ஹார்லிக்ஸ் மறந்துட்டு வந்துடுவார். ஃப்ரீன்னு நம்ம உலகத்தில் போட்டான்னு வச்சுக்கோங்க, பாமை கூட வாங்கி வச்சுப்பா. பாம் ஃப்ரீயாக விற்கிறா சுவாமி, 2-3 வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஃப்ரீயாக ஏதாவது கொடுத்தா போகிறோம். அதனால் அவர் சொன்னார், ஐ வில் நாட் அக்செப்ட் எனி திங் ஃபார் ஃப்ரீ. அப்போ அவர் சொன்னார், வேறு உங்களுக்கு என்ன தோன்றதோ கொடுங்கோ. அம்மா, யூஆர் ஸ்மெல்லிங் வெரி பேட். உனக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன். நீ வந்து மீன் காய வைக்கிற இடத்துல இனிமேல் நடுவில் இருந்தாலும் யூ வில் ஸ்மெல் லைக் யார்ட்லி சென்ட் மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதனால் மத்ஸ்யகந்தின்னு அவளுக்கு பேர் வந்துட்டு. அவளுக்கு பிறந்த பிள்ளைக்கு தான் வியாசர், கிருஷ்ணத்வைபாயனர். இப்போ இந்த சத்தியவதி மறுபடியும் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டா. ஏன் சுவாமி இது என்ன சுவாமி, இது நீர் இந்திராணியை தப்பு உட்காந்து சொல்லிட்டு இருக்கீர், அந்த காலத்தில் இப்படி நடக்கிறது என்ன? இது ஓப்பனாக மறைச்சு பண்ணல. இன்னொருத்தருக்கு சொல்லிவிட்டு தம் பிள்ளையே கொன்று அதெல்லாம் அவள் பண்ணலை, சமத்தா தான் பண்ண. அதனால வெரி ஓப்பனாக பண்ணாவும். அதனால் இந்த சத்தியவதி வந்து சந்தனுவை 2ஆம் தாரமாக பண்ணிட்டான். 2 பிள்ளைகள் பிறந்தார்கள், சித்ராங்கதன், விசித்திரவீரியன். சித்ராங்கதன் சின்ன வயசுலேயே போயிட்டான். விசித்திரவீரியனுக்கு குஷ்ட நோய் வந்துடுத்து, அவனும் போயிட்டான். பாவம் பீஷ்மர் இவாளுக்காக தான் 3 பேரை கடத்தின்னு வந்தார். அதில் ஒத்தி வேண்டான்னு கிளப்பிவிட்டான். அம்பிகா அம்பாலிக்காக கொண்டு வந்தார். இப்போ அம்பிகா அண்ட் அம்பாலிகா லெஃப்ட் இஷ்யூலெஸ். அந்த காலத்தில் ஒரு மனு தர்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கா, யூ நீட் அ குட் ப்ரோஜெனிட்டர் ஃபார் த ரேஸ், ஸோ யூ கேன் அலோவ் த குவீன்ஸ் டு ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் அ சேஜ். அந்த மறுபடியும் ஏன்னு எனக்கு கேட்காதீங்க, இது எழுதி வச்சிருக்கா. இது நிறைய பேர் கேட்பா, இஸ் இட் ரைட் அப்படின்லாம் கேட்பா. உடனே வியாசர் என்ன பண்ணார், வியாசர் கொஞ்சம் சுமாராக இந்த மாதிரி தான் இருப்பார் பார்க்கறதுக்கு. கருப்பாக ஷேவ்லாம் பண்ணிக்காமல். பல பேர் பார்த்தேன்னா காத்தால் எழுந்தோடனே நிகிரின்னு ஷேவ்டு ஃபேஸாக வரும். நீர் ஏன் சுவாமி இப்படி இருக்கே, மூஞ்சியே அவ்வளோதான் சுவாமி, என்ன பண்ணுறது? அதனால் அவர் சுமாராக தான் இருப்பார் வியாசர். சத்தியவதி கிட்ட சொன்னார், நீ கேட்குறேங்கிறதுக்காக குழந்தைய கொடுக்குறேன், ஆனால் என்னை பார்த்துட்டு வில் தே அக்செப்ட்? நோப்பா, யூஆர் வெரி, அம்மாவுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு, அதனால யூஆர் வெரி ஹேண்ட்ஸம்பான்னு சொல்லி விட்டுட்டார். 5 அடிக்கு உயர்ந்தவன் 7 அடி போல் இருக்கிறான்னு அவள் காம்ப்ளான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாடுறான். அதனால குழந்தை போயிருக்கு உள்ள. வியாசர் அம்பிகா வந்து அவள் ஏதோ எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணின்னு வந்தா. அவர் இப்படி இருப்பார், சல்மான் கான் மாதிரி கையில் பிரேஸ்லெட்லாம் போட்டிருப்பார். அப்படிலாம் உள்ள வரா. உள்ள பார்த்தா ஷி வாஸ் ஃபார் அ ஷாக். ரொம்ப சுமாராக இருக்கார். வியாசர் பார்த்த உடனே ஐயோ இப்படியா அப்படின்னு கண்ணை மூடிட்டான்.
ரிலேஷன்ஷிப் வச்சுட்டா. ஆனால் அவர் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னார், அதெல்லாம் கவனிக்கவே இல்லை அப்படின்னு இருந்தால் அடுத்த நாள் காத்தால் அவர் சொன்னார், யூ வில் ஹாவ் அ சைல்டு, வெரி நைஸ் சைல்டு, பட் யூ வில் பி பிளைண்ட். திருத்ராஷ்டிரர் எடுத்தா. அடுத்த நாள் அம்பாலிகா அமைச்சார். அம்பிகா சொல்லவே இல்லை எப்படி இருக்காருன்னு. லெட்டர் ஆல்சோ சஃபர், ரொம்ப நன்னா இருக்கார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இந்த அம்பாலிகாவும் எக்ஸ்பெக்டேஷனோட போறா. அவர் என்ன பாகுபலி பிரபாஸ்மன், அவர் ஸ்ட்ராங்காக இருப்பாரா அப்படின்னா போறா. உள்ளே போய் பார்த்தா ஷி வாஸ் ஃபார் த ஷாக் ஸ்கொயர். முதல் நாள் ஷாக், இது ஷாக் இன்டு ஷாக். அவன் என்ன பண்ணிவிட்டா, அந்த அது அப்படியே வேர்த்து போய் வெளுத்து போயிட்டான். அனிமியா வந்து பேல் ஆயிட்டா. அதனால் அடுத்த நாள் வியாசர் சொன்னார். அவரும் மந்திரம் சொல்லி தான் இவளோட இருந்தார், அவன் மந்திரத்தை கவனிக்கல. அப்போ அவர் சொன்னார், உனக்கு பிறக்கும் குழந்தை வெளுத்திருக்கும். பாண்டு அப்படின்னா அனீமிக்குன்னு அர்த்தம். அவருக்கு வெரி ஹெல்தி பட் அனீமிக். அப்பப்போ ஹீமோகுளோபின் டேப்லெட், அயர்ன் டேப்லெட்ஸ் ஏதாவது சாப்பிடணும். பாண்டு. 3வது நாள் இந்த சத்தியவதி என்ன பண்ண, என்னம்மா அஷடு மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிருக்கேன்னு அம்பாலிகாவை அமிச்சார். அம்பாலிகா couldn't டேக் தட் அக்லினஸ். என்ன பண்ணிவிட்டா, தன்னுடைய வீட்டில் இருந்த தாசி ஸ்திரீயை அவளை மாதிரி அலங்காரம் பண்ணி அமிச்சார். அவள போனா அவ மந்திரம் சொல்லும்போது இவன் நன்னா கேட்டுருக்கார். இன்னைக்கும் அவர் அதே மந்திரத்தை தான் சொல்றார். இவளோட கூடும்போது அவன் நன்னா கேட்டுக்கிறா, பணிவிடை பண்றா. அவர் சொல்றார், உனக்கு பெரிய மகாமதி ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் விதுரன். விதுர நீதி. விதுரன் பிறந்தான். அடுத்தா இப்போ ஒரு கேள்வி வந்தது. சத்தியவதி கேட்டா, இந்த 2 குழந்தைகளும் அஷடா இருக்கு பாண்டு. ஏன்னா பாண்டு எப்ப பார்த்தாலும் ஹண்டிங். திருதராஷ்டிரனுக்கு பொறாமை. 2 பேருக்கும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருந்தது. ஆனா விதுரனுக்கு இவா கிட்ட இருந்த 2 டிஃபெக்டும் இவன் கிட்ட இல்லை. ஏன்னா சத்வகுணத்தின் அம்சமாக பிறந்தவன் விதுரன், ரஜோ தமோ குணங்களின் அம்சமாக பிறந்தவர்கள் பாண்டு திருதராஷ்டிரர்கள். ஏன்னா 3 குணங்களும் விளைவது ஒரு நிலத்தில். அந்த நிலத்துல என்ன விதைய போடுறீங்களோ, விதை போடுறச்ச என்ன நீர் எந்த அளவுக்கு பாய்ச்சுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நெல் வரும். அதே மாதிரி அந்த ஸ்திரீகளுங்கிற நிலத்துல வியாச பகவான் என்பவர் விதைய போட்டார். அவளுக்கு என்ன குணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தை வந்தது. அப்போ சத்தியவதி கேட்டா, ஏண்டா குழந்தை வியாசா, இவாளோடு கூடும்போது நீ என்னடா மந்திரம் சொல்லிட்டு இருந்த? எல்லாரும் மந்திரம் சொன்னேன்னா அதுதான்மா 43வது திருநாமத்தை சொன்னேன். தாத்ரே நமஹா. தாத்ரே, தாத்தான்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, அனிருத்த ஸ்வரூபா சர்வயோனௌ அச்சித் சமஷ்டி பூதாயாம் பிரகிருதௌ சித் சமஷ்டி பூதம் விரிஞ்சாத்மகம் கர்ப்பம் ததாதீதி. புரிஞ்சுட்டு இருக்கோம் ஓடிக்கிறேன். எல்லா அச்சேதனங்களின் தொகுதியும் எல்லாவற்றுக்கும் விளைநிலமுமான மூல பிரகிருதியில் சேதனர்களின் தொகுதியாக பிரம்மன் என்னும் கர்ப்பத்தை தாங்குபவர் எவர்? அனிருத்தனா இருந்து. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், படைப்பது யார் உலகத்தை? பெருமாள். அழிப்பது யார்? பெருமாள். காப்பது யார்? பெருமாள். எல்லாம் அவர் தான் பண்றார். ஆனா ஒரு குழந்தைக்கு பேர் கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்கின்றபடியாக தான் கொடுக்கிறார். இதுக்கு மூல பிரகிருதி யார்? மூலமூர்த்தி யாருன்னா அனிருத்தன், பிரத்யும்னன், சங்கர்ஷணன். பெருமாள் இந்த அம்சங்கள் கொண்டுதான் ரட்சிக்கிறார். ஆனா அவ கத்துத்தருது சிவனுக்கும் பிரம்மாவுக்கும். அதனால்தான் ஆழ்வார் எடுக்கிறார், பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறருக்கும் நாயகன் அவனே அப்படிங்கிறார். அதனால சொல்றேன், அதனால செய்பவன் யார்? உலகத்தில் உள்ள பிரகிருதியை தன்னுடைய சக்தியை கொண்டு விளைவிப்பவன் யார்? அவனுக்கு தான் தாத்தான்னு பேர். இந்த தாத்தாங்கிற நாமத்தை சொன்னா, உங்க ஆத்துல எந்தெந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறாளோ இந்த நாமத்தை சொன்னா நல்ல குழந்தைகளா பிறப்பா. குழந்தை பிறக்கிறது பெரிய விஷயம். நல்ல குழந்தை முன்னாடி ஒரு நல்ல ஒன்று சேர்க்க வேண்டியதா இருக்கு. அதனால தாத்தா அப்படிங்கிற நாமத்தை சொன்னா சேப்பா. அதனால இந்த நாமத்தை, சுவாமி எங்களுக்கு தான் குழந்தை பிறந்தாச்சு, நீர் என்ன இப்போ உட்காந்து சொல்றீர் அப்படின்னா, இந்த நாமத்தை சொன்னால் பிறந்த குழந்தை நன்னாவும் இருக்கும். அதுவும் இருக்கே. திருப்பாவை சொன்னா கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் ஆகும்னா, சுவாமி இப்ப நம்மளாம் திருப்பாவை சொல்லியிருக்கோம், இப்ப என்ன ஆகும்னா நடந்த கல்யாணம் நிலைக்கும். ஏன்னா ரெண்டும் இந்த காலத்துல முக்கியமா இருக்கு. ஆகவும் வேண்டியதா இருக்கு, நிலைக்கவும் வேண்டியதா இருக்கு. அதனால 43வது திருநாமம் தாத்ரே நமஹா. தாத்ரே நமஹா. தாத்ரே நமஹா. தாத்ரே நமஹா. தாத்ரே நமஹா. தாத்ரே நமஹா. தாத்ரே நமஹா.
அடுத்த திருநாமம் விதாதா. இந்த விதாதாவுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். காந்தாரி என்பவள் இருந்தாள். கந்தார தேசத்தை சார்ந்தவள் காந்தாரி. அவ வீட்டுக்கு இந்த பீஷ்மர் பெண் கேட்டு வந்தார். எங்க ஆத்துல திருத்தராஷ்டிரன் ஒருத்தருக்கான் பண்ணி கொடுக்கணும். அந்த ராஜா நல்ல வம்சாவளின்னு கொடுத்துட்டார். காந்தாரிக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம ஆத்துக்காரர் குருடு. ஒய் ஷுட் ஐ ஆல்சோ ஹேவ் ஐஸ் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டா, கண்ணை போட்டின்ட்டா. ஏன்னு ஒருத்தர் கேட்டார். வேடிக்கையா சில பேர் சொன்னா, ஏன்னா இவளுக்கு கண்ணு தெரிஞ்சதுன்னா அவர் கேட்டுட்டே இருப்பார். என்ன பார்க்குறேன் அதற்கு டிஸ்கிரைப் பண்ணும்பார். அந்த காலத்தில் நிறைய வருஷம் இருப்பார். இவளுக்கு இதே வேலையாக போயிடும். என்ன பார்க்குறேன் அதையே சொல்கிறது. நானும் கண்ணை மூடிட்டேன்னு ஒம்மனில் இருந்தால் தான் சுவாமி எனக்கும் இன்னொரு ஆளை வச்சுக்கணும்னு சொல்லலாமா. அதனால கண்ணை மூடிட்டா. சிவபக்தை சிவன் கொடுத்துருக்கார். 100 பிள்ளைகள் பிறப்பார் அப்படின்னு ஒரு வரம் கொடுத்துருக்கார். வியாசருக்கு ஒரு வாட்டி பணிவிட பண்ணா. வியாசர்கிட்டையும் கேட்டால் எனக்கு 100 குழந்தை பிறக்கணும்னு. வியாசர் கொடுக்குறேன்னு விட்டார். அடுத்து இவ கர்ப்பம் தரிச்சுட்டா. இன்னும் குந்தி கர்ப்பம் தரிக்கல. காட்டுக்கு போகும்போது தான் பாண்டு என்ன பண்றார், குழந்தை வேணும்னு சொல்லி குந்தி நீ மந்திரத்தை சொல்லுங்கிறார். தர்மராஜா ஒரு குழந்தை கொடுத்துடுறார். அப்பதான் என்ன ஆகுது, குழந்தை பிறக்கிறது யுதிஷ்டிரன். இதுல என்ன பாருங்க, திருத்தராஷ்டிரன் பாண்டுவை விட வயசுல மூத்தவன். ஆனா ராஜ்யம் அவனுக்கு போல பாண்டுக்கு தான் போச்சு. ஏன்னா இவனுக்கு கண்ணு தெரியாது, கண்ணு தெரிஞ்சவன் ஆழட்டுமேனு. அதனால திருத்தராஷ்டிரனுக்கு ஏற்கனவே பொறாமை. காந்தாரியும் பொறாமையுடைய ஸ்திரீ. அவ ஈக்குவல் பொறாமை. நீங்க மகாபாரதத்தை படிச்சேன்னா கர்ணனுக்கு உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னரே வராது. இவாதான் சும்மா என்னது செஞ்சோற்று கடன் தீர்க்க இந்த பாட்டெல்லாம் எம்எஸ் சௌந்தரராஜன்லாம் பாடி வச்சிருக்கார். இவ்வுள்ளத்தில் நல்ல உள்ளம், அதெல்லாம் நீங்க வந்து மகாபாரதத்தை படிச்சேன்னா அவ்வளவு நல்ல உள்ளம்லாம் கர்ணனுக்கு இல்லைங்கிறது தெரியும். அதே மாதிரி கைகேயும் அப்படிதான். அதனால துரியோதனன் இந்த காந்தாரி என்ன பண்ணாலும் பொறாம பிடிச்சவோ, எங்க ஆத்துக்காரர் தான் நிலம் கிடைக்கல, இப்போ குந்திக்கும் முதல் குழந்தை பிறந்துடுத்து, இன்னும் எனக்கு பிறக்காம இருக்கேன்னு வயிற்றுல இடிச்சுண்டாளாம் கையில. அப்போ அந்த கர்ப்பம் கீழே விழுந்துடுத்து. இப்போ வியாசர் கொடுத்த வரம் பொய்யாகாதே. வியாசர் என்ன பண்ணார், அந்த கர்ப்பத்தை 101 துண்டா பிரிச்சார். நெய்க்குள்ள வச்சார். அது குஞ்சு பறிச்சு வந்துதான் 100 பிள்ளைகள், ஒரு பெண் துஷலான்னு பேர் வந்துட்டான். அதனால கர்ப்பமே இருந்தாலும் அதை தக்கவாறு பிரிச்சு குழந்தைய பிறக்க வைப்பவருக்கு விதாதான்னு பேர். அதனாலதான் தம் கர்ப்பம் பரிணமைய ஆவிர்பாவயதீச்ச விதாதா. அந்த கர்ப்பத்தை முதிரை வைத்து உற்பத்தி, முதிர வைத்துன்னா நன்னா அதை ஒரு சமயம் வரைக்கும் கொண்டு வந்து உற்பத்தி செய்பவர் அப்படின்னு விதாதான்னு பேர். இந்த வீட்டுல குழந்தை பிறக்கும் போது ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வந்துதானே இந்த நாமத்தை சொன்னா தீரும் அப்படிங்கிறது இதனுடைய பலன். விதாத்ரே நமஹா, 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 விதாத்ரே நமஹா. ஆச்சரியமான இன்றையுடைய கடைசி திருநாமம். இப்போ பிரம்மா ஒரு வாட்டி சிருஷ்டிக்கிறார். முன்னாடியே சொல்லியிருக்கேன், பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா. இந்த வந்து நம்ம பஜன்ல எல்லாம் இருக்கே, பிரம்மா விஷ்ணு சதா சிவா, இந்த பாட்டெல்லாம் யார் எழுதினாலே முதல்ல தெரியல. எழுதினவரை முதல்ல கூப்பிடணும், இது எங்கேயும் சுவாமி பிரமாணம்னு. அதனால பிரமாணத்தை வச்சு பார்த்தா பெருமாள் தான் சிருஷ்டிகர்த்தா. சிருஷ்டிகர்த்தாவா இருக்கக்கூடிய பெருமாள் தன்னுடைய பிரம்மாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் சாஸ்திரத்தை. பிரம்மா சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். He felt எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டோம், எல்லாத்துக்கிட்டையும் ஏதோ ஒரு குறை இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சு குற்றம் அற்றவர்களாக சிருஷ்டிக்க வேண்டும், வித்தவுட் எனி ஃபால்ட். அதனால என்ன பண்ணார், ஒரு பெண்மணியை சிருஷ்டிக்க ஆரம்பிச்சார். நாரதர் பார்த்தார், ஏதாவது ஒரு பண்ணணுமே, பிரம்மாவுக்கு புரிய வைக்கணும், இவர் சிருஷ்டிச்சாலும் ஏதாவது ஒரு குறை வரும். என்ன பண்ணாலும் நடுவில் போய் நீங்க சிருஷ்டிக்க போறே, அதை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்படின்னு கேட்கச்சா பிரம்மாவுக்கு கான்சென்ட்ரேஷன் போயிடுது. நீங்க உபன்யாசம் கேட்டுருக்கள், யாரும் சட்டுன்னு கதை திறக்கிறானா என்ன ஆகுது அப்படின்னு தலையாட்டுறோம் அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் போயிடுறது பாருங்க. அந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஆயிடுச்சு. சிருஷ்டி பண்ணிட்டார். அப்போ சொன்னார், ரொம்ப அழகா இருந்தா, குற்றமற்றவளா இருந்தா, குற்றம் அற்றவள், ஃப்ளாலெஸ், அவளுக்கு பேர் அகல்யா. வச்சுட்டாரா பிரம்மா? உலகத்துமே போட்டி போட்டுது அகல்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. வருணன், வாயு, இந்திரனுக்கு ரொம்பவே கண்ணு ஜாஸ்தி. அதனால ஐராவதத்தை மேல ஏறி வந்தா, எல்லாரும் வந்தா போட்டி வச்சார் பிரம்மா.
யார் உலகத்தை முதல்ல சுத்தி வராடோ அவளுக்கு தான் இந்த அகல்யா. சுத்த ஆரம்பிச்சா எல்லாரும் உலகத்தை சுத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஈக்குவேட்டர் ஃபுல்லா நீங்க சுத்தி வரணும். அப்படி வந்து இந்த இடத்துக்கு வரணும், பிரம்மாவுடைய இடத்துக்கு. அதுக்குள்ள நாரதர் என்ன பண்ணிட்டார், கௌதம மகரிஷி கிட்ட போயிட்டார். கௌதமர் வந்து he was 80+. அப்பதான் சதாபிஷேகம் ஆயிட்டு இருக்கு சுவாமிக்கு. ஒன்று சொன்னார், நீங்க என்ன எவ்வளவோ கர்மாக்கள் பத்னியோட பண்ணணும் இருக்கு, இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணிக்காம இருக்கல சுவாமி. I have chosen a very good bride for you. She is very beautiful. சரி, இவர் ஏதோ சாஸ்திரத்துக்காக சொல்றாருங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னார், உலகத்தை சுற்றி வரணும்னார். யாரு, நாரதர். நான் உலகத்தை சுற்றி வருதா எப்படி முடியும், வேண்டாம், நம்ம ஊர் பக்கத்துல ஒரு கர்ப்ப பசு இருக்கு, அதை போய் பார்க்கலான்னார். கர்ப்ப பசு முகத்தை முன்னாடி வச்சுட்டு இருக்கு, பின் வழியா அந்த கண்ணுக்குட்டி வருதோனோ, தலை இந்த பக்கம் இருக்கு கண்ணுக்குட்டிக்கு, தாய் பசுக்கு இந்த பக்கம் இருக்கு. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஈன்றெடுக்கக்கூடிய கண்ணுக்குட்டியோடு கூடிய 2 தலைகளோடு கூடிய அந்த பசுவை, ஏன்னா முன்னாடி ஒரு தலை கண்ணுக்குட்டி, இது ஒரு தலை பின்னாடி, அதை பார்த்தால் பூமியே சுத்தி வந்த பலனாம். அதனால கௌதமரை பார்க்க வச்சுட்டார். நேராக கௌதமரை பிரம்மா கிட்ட கூட்டு போனார். கல்யாணம் பண்ணி வைங்கோ, ஐ brought the registrar அப்படின்னு விட்டார். உடனே எங்கேன்னு கேட்டார் பிரம்மா. இப்படிதான் நீர் சொன்ன சாஸ்திரத்துல தான் இருக்குன்னு விட்டார். உடனே கல்யாணம் பண்ணி வச்சார். ஆயிடுத்து. இந்திரன் அப்புறம் கொக்கா வந்தான், அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோனோ. இது கோழியா வந்துட்டு கூவினான். சேவலா வந்து கூவிய பிறகு அவளோடு சம்பந்தம் வச்சுக்கணும்னு நினைச்சான். ஆயிடுத்து. அவளுக்கும் தெரிஞ்சு கொடுத்து இந்திரன் தான். கௌதமர் வந்தார், சாபம் கொடுத்தார், நீ கல்லாக கடவாய் அப்படின்னு விட்டார். ராமர் வந்தார். ராமரோட பாதுகையுடைய தூள் கல்லு மேல பட்டுதுன்னு எடுக்கிற தேசிகன். நமஸ்தஸ்மை கஸ்மை சன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா ஸ்வயம் அதிக சமிந்தான யசசே சுராதீஷ ஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது துஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசே. ஒரு துளி அவ மேல பட்டுதான். அந்த பெண்ணானவள் மறுபடியும் குற்றம் அற்றவளாக ஆகிவிட்டாள். குற்றம் அற்றவளாக சிருஷ்டிக்கணும் நினைச்சி பிரம்மா கபாலத்துல அகல்யான்னு எழுதணும்னு நினைச்சார். அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்துதான் ஆவ விட்டுட்டார், ஹல்யான்னு எழுதிவிட்டார். அதனால பெருமாள் என்ன பண்ணாராம், நம்ம குழந்தை பிரம்மா ஏதோ ஒன்று எழுதணும்னு நினைச்சிருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி எடுத்து, அதனால நம்ம அதை திருத்தலாம்னு ராமராக பிறந்து அகல்யாவை திருத்தி பணி கொண்டு பஞ்ச பத்தினிகள்ல அவளை ஒண்ணாக்கிட்டார். எவர் ஒருவர் தன்னுடைய குழந்தைகள் செய்த குற்றத்தையும் மீறி அதை மன்னித்து தான் அந்த எழுத்தை மாற்றுவாரோ அவர் அப்பேற்பட்டவர் 45வது நாமமான தாதுருத்தமஹாங்கிற திருநாமத்தால் சொல்லப்படுபவர். ஸ்ரஷ்டு உத்கிருஷ்டதமஹா தண்டாபூபிகையா தத் சிருஷ்டேபியः பிரஜாபதி பிரபூதபியஸ்ச உயர்ந்த படைப்பாளி, நான்முகனை காட்டிலும் மிகச்சிறந்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்தின் பலன். இதை சொன்ன அர்த்தம் என்னன்னா, நாம நம்ம சந்ததிகளை நன்னா உருவாக்கணும் நினைச்சா பகவத் அனுகிரகத்தால் உருவாக்கலாம். தாதுருத்தமாய நமஹ, 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 தாதுருத்தமாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.